Guys, good evening. Good evening, ma'am. Good evening, da. Good evening, sir. Good evening, da. Voice audible? Yes, ma'am. Yes, audible. Okay, va. So, நேத்துலேருந்து லைட்டாக கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு we will move to the next topic. So, சிக்மெண்ட் ஃப்ராடோட the interpolation of dreams அந்த ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? interpretation of dreams. இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1899 பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து அப்ரிஜ்டு வெர்ஷன்ல பப்ளிஷ் பண்ணும்போது என்ன டைட்டில் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அவர் வந்து? ஆன் ட்ரீம்ஸ். ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்ற டைட்டில். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்டா? 1901. எஸ், 1901. இவரோட ஸ்டோரிக்குள்ள டெத்தை பர்சனிஃபை பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் சொன்னல, மார்வல் ஸ்டோரி சொல்லி, தானோஸ். தானோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது யாருக்கு யார் மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் பார்த்தோம்? பாய் பேபிக்கு வந்து மதர் மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபீமேலுக்கு வந்து டாடி மேல இருக்கிற அட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற தியரி யாரோடது? நேற்று சொல்லி கொடுத்தல எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இவர் ஈடிபஸ் கால் யூங் அப்படின்றவர் தான் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் யாரோடது? சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருப்பாரு. அதுல எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு? ஃபேலிக் ஸ்டேஜ்ல வந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அண்ட் தென் அவர் எது கூட கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணியிருப்பாரு? ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட். ஓகேவா? ஹாம்லெட்டோட அம்மா யாரு? கிரெட்ரூட் டாக்ஸ் பேக்னு சொல்லி யார் ஒர்க்கல்னா? மார்கரெட் ஆட்வுட் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? லிபிடோ அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லி கொடுத்தேன்? லிபிடோ டெத் டிரைவ் அப்படின்னா தானோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செக்ஷுவல் டிரைவ்க்கு ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தேன். அது வந்து அவர் ஈரோஸ்ன்னு சொல்லுவாருன்னு பார்த்தோம். செக்ஷுவல் டிரைவ் அப்படின்னா என்னது? என்ன வேர்ட் சொல்லியிருப்பாரு அவரு? லிபிடோ. கரெக்டா, லிபிடோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ லிபிடோ அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் டிரைவ், தானோஸ் அப்படின்னு சொன்னா டெத் டிரைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லோகோசென்ட்ரிசிசம் இஸ் a term coined by லோகோசென்ட்ரிசிசம். டெரிடா. டெரிடா. அப்ப ஃபாலோசென்ட்ரிசிசம் யாரோடது? அர்னஸ்ட் ஜோன்ஸ். அப்ப லோகோசென்ட்ரிசிசம் லுட்விக் கிளேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஃபாலோ அப்படின்றது எதை மீன் பண்றதுனால அவர் எல்லா இடத்துலயும் அதை பத்தி பேசியிருக்காரு? மேல் சென்டர்ட் பாயிண்ட் ஆஃப் கரெக்ட். மேல் சென்டர்டா எல்லா திங்ஸ் இருக்கு, மேல் டாமினேட்டா இருக்கு, அந்த இடத்துல ஃபீமேல் அப்படின்றதுக்கான ஸ்பேஸே இல்ல அப்படின்றதான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கார்ல் யங் சொன்ன ஒரு கான்செப்டை அப்படியே ஃப்ராய்ட் வந்து அதுக்கு என்ன நேம் வச்சிருந்திருப்பாரு? பெனிஸ் என்வி அப்படின்றது வந்து அதுக்கு அப்படியே அதே டாபிக் தான் பேசுறாங்க, பட் டைட்டில் மட்டும் வேற. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று பெனிஸ் என்வி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ட்ரீம் தியரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரீம் வந்து நம்மளோட சப்ரஸ்ட் தாட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அது வந்து குட்டி குட்டி இமேஜா வந்து ஒரே இமேஜ்க்குள்ள நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு கீழே 2 டேர்ம்ஸ் பார்த்தோம்ல, ஓடாதே. கண்டென்சேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நாடி காடிமர் வந்து எந்த ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருந்திருப்பாரு? கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓவிடோட எக்ஸைல் பத்தி எந்த ஒர்க் வந்து பேசும்? ஓவிடோட எக்ஸைல் பத்தி எந்த ஒர்க் வந்து பேசும்? அது நெட் क्वेश्चन சொன்னேன். an imaginary life. கரெக்ட். an imaginary life அப்படின்றத ஓவிடோட எக்ஸைல் பத்தி பேசும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது என்ன ஆத்தர்? டேவிட் மேலோஃப். கரெக்ட். டேவிட் மேலோஃபோட எந்த ஒர்க் வந்து ஹோமரோட இலியட் பத்தி பேசும்? கடைசி ஒர்க்கா வந்துச்சு. ரான்சம். கரெக்டா. ரான்சம் அப்படின்ற ஒர்க் தான் வந்து டேவிட் மேலோஃப் வந்து ஹோமரோட இலியட் பத்தி பேசுவாரு. ஸோ டேவிட் மேலோஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2 ஒர்க்குமே இம்பார்ட்டன்ட். ஒரு ஒர்க் வந்து ஓவிடோட எக்ஸைல் பத்தி பேசும், இன்னொரு ஒர்க் வந்து ஹோமரோட இலியட் பத்தி பேசும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் பேட்ரிக் ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1973 அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜேஎம் கோட்ஸே 2003.
2003 கரெக்ட் 2003 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? யார் வந்து என்னை காலனைஸ் பண்ணது இங்கிலீஷ் பீப்புள் தான். பட் அவங்களோட லாங்குவேஜ்ல நான் ஏன் புக் எழுதணும்னா என்னோட லாங்குவேஜ் எழுதிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதுனா யாரு? நுஹிவா எஸ் நோ யூ வாண்ட் தியாங்கோ அப்படின்ற ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு நான் என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? ஒரு 4 வாக்கு வந்து கதையா சொல்லி கொடுத்தேன்ல. Weep not, child. வீப் நாட் சைல்ட் குழந்தை அழுகுது. அப்போ நடுவில் என்ன இருக்கு? ரிவர் ரிவர் பிட்வீன் இருக்கு. அப்ப அழுவுதுன்றப்ப பசிக்குது அப்படின்னு நினைச்சு என்ன கொடுத்தாங்க? வீட் கிரெயின் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஒர்க் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். பட் அது கதை கூட ஜாயின்ட் ஆகல. வாட் இஸ் த டைட்டில்? Petals of blood. பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவங்களோட நான் ஃபிக்ஷன் ஒர்க் வந்து நெட் கொஸ்டின்னு சொன்னது என்ன டைட்டில்? அதே டைட்டில்ல இன்னொருத்தரும் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஒரு புரியாத ஆத்தர் சின்விசு இக்பிபின்னு சொல்லிட்டு. Decolonizing the mind. கரெக்ட். டீகாலனைசிங் த மைண்ட் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா நோய் வாந்தியாங்கோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? தென் இவரோட ஓல் சோயிங்காவோட கதை நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னேன். வாட்ஸ் ஒர்க்? Swamp dweller. சாம் டெல்லர்ஸ். அடுத்த ஒர்க்கு கதை என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் என்ன அனிமல் வருது? லயன் லயன் எங்க இருக்கும்? Forest. ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபுல் டைட்டில் என்ன? Dance of the Forest. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து லயன் அண்ட் த ஜுவல். செகண்ட் ஒர்க் வந்து அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஃபாரஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஸ்டில் லயன் வந்து எப்படிப்பட்ட ஒரு இது? Strong. Strong breed. ஸ்ட்ராங் பிரீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதுல நடந்து போயிட்டு இருக்கு? த ரோட் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கு. சைடுல என்ன நடந்துட்டு இருக்கு? ஹார்வெஸ்ட் பொங்கி ஹார்வெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஹார்வெஸ்ட் சைடுல நடந்துட்டு இருந்தாலும் நடு ரோட்ல யார் நடந்து போயிட்டு இருக்கா? மேட்மேன் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எஸ் மேன் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் டெத் அண்ட் த கிங் டெத் அண்ட் King's horseman. கிங்ஸ் ஹார்ஸ்மேன். கரெக்ட். டெத் அண்ட் கிங்ஸ் ஹார்ஸ்மேன் பார்த்தோம். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1975 1975. கரெக்ட் 1975 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? திங்ஸ் ஃபால் அபார்ட் பப்ளிகேஷன் இயர்? திங்ஸ் ஃபால் அபார்ட் பப்ளிஷன் 1959. 1958. ஓகேவா? 1958 திங்ஸ் ஃபால் அபார்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சினுவா அச்சிபியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அவரோட ரிமைனிங் அந்த ட்ரிலஜியை தாண்டி ரிமைனிங் 2 ஒர்க் என்னது? மேன் ஆஃப் த பீப்புள் இன்னொன்னு சரவணான்னு ஒண்ணு வரும்ல, ஆனஸ் ஆஃப் சவானா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வரும். ஓகேவா? சினுவா அச்சிபி வந்து யாரை வந்து திட்டிருப்பாரு? Joseph Conrad. என்ன ஒர்க்க? Heart of darkness. என்னன்னு சொல்லி திட்டிருப்பாரு அவரை பார்த்து? ஏ Through thorough racist. தரோகோயிங் ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி தரோகோயிங் ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெகட்டிவ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? நெகட்டிவ் இஸ் a term coined by Amy Cesare. ஏமி சிசாரி. நெகட்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஏமி சிசாரி ஒருத்தங்க இம்பார்ட்டன்ஸ் பார்த்தேன். இன்னொருத்தர் யார் சொல்லி கொடுத்தா? ஒரு அனிமலோட நேம் லியோன் லியோபர்ட் சேகல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஓகேவா? அதான் அனிமலோட நேம்னு சொன்னேன். நீங்க லியோ இல்ல லியோபர்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோபர்ட் சேகல் அப்படின்றது அந்த செகண்ட் ஆளோட நேம். அப்ப நெகட்டிவ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னா ஏமி சிசாரி அப்படின்றவர் தான் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரான்ஸ் ஃபேனுக்கு நம்ம படிச்ச டேர்ம் என்ன? லாக்டிஃபிகேஷன். கரெக்டா லாக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த லாக்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதை நான் எது கூட கம்பேர் பண்ண? ஒரு ஃபுட் ஐட்டம் மில்க் கூட கம்பேர் பண்ண. ரெச்சர் ஆஃப் த எர்த்தோட பப்ளிகேஷன் இயர் என்ன? த ரெச்சர் ஆஃப் த எர்த்தோட பப்ளிகேஷன் இயர் பிரான்ஸ் ஃபேனோடது. 1961 கரெக்டா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். ஓகேவா? 1961 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் 1952 எஸ் 1952 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப டையிங் கொலோனியலிசம் அப்படின்றது யாரோட ஒர்க்? டையிங் கொலோனியலிசம் பிரான்ஸ் ஃபேன் அவங்க பிரான்ஸ் ஃபேனோட தான். நாடே காடிமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபி The Lying Days. எஸ் த லையிங் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட கதை எதுல ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இருந்தாங்க? ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ வந்து உலகம் ஃபுல்லாவே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கிறவங்க தான் நமக்கு எப்படி ஆவாங்க? Lovers. லவ்விங். அப்புறம் எஸ் அகேஷன் ஃபார் லவ்விங். நடுவில் என்ன ஒர்க்கு ஜாயின் பண்ணிக்க சொன்னேன்? கன்சர்வேஷனிஸ்ட் கன்சர்வேஷனிஸ்ட். அகேஷன் ஃபார் லவ்விங்னா யாரை லவ் பண்றான் அவன் வந்து? பர்கர் டாட்டர். அப்ப பொண்ணு லவ் பண்ணா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பீப்புள் ஜூலைஸ் பீப்புள். அடுத்த ஒர்க் வந்து
Sports of Nature. nature. ஸ்போர்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் லவ் பண்றா அந்த பொண்ணு? என்னோட My sons. மை சன் ஸ்டோரி. அந்த பையனை கொல்றதுக்கு என்ன எடுக்கிறாங்க? Gun. கன். லாஸ்ட் ஒர்க் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிரு. பிக்கப் பண்ணிட்டு போயிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரை த பிலவ்டு கண்ட்ரி யாரோடது? Alan Paton. Alan Paton. ஆலன் பேட்டன். ஓகேவா? திஸ் பிரிட்ஜ் கால் மை பேக் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து 2 ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து சேர்ந்து எழுதுனாங்கன்னு சொன்னேன். ஹூ ஆர் தே? Gloria. ஒரு ஃப்ரூட்டோட நேமும் ஒரு அனிமலோட நேமும் ஞாபகம் வரணும். சரி, அப்ப செரி மொராகா அண்ட் குளோரியா அண்ட் ஆல்ஜுவா அப்படின்ற 2 பேர் தான் சேர்ந்து த பிரிட்ஜ் கால் மை பேக் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1981. கரெக்டா? 1981 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஸ்வாம் டெல்லர்ஸ் பப்ளிஷ் ஆன இயர்? ஸ்வாம் 1958. டெல்லர்ஸ் 1958. இது ஹோம்ஒர்க் ஸ்டோரி என்ன கொடுத்திருந்தேன்? Disgrace. டிஸ்கிரேஸ் பப்ளிஷ் ஆன இயர் என்னடா? 1999. 1999. 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவரோட இன்னொரு ஒர்க் எந்த ஒர்க் வந்து அவார்டு வாங்கியிருக்கும்? The Life and the Time of Mikhail K. லைஃப் அண்ட் த டைம் ஆஃப் மிக்கில் கே. வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1980. எஸ், 1983. டிஸ்கிரேஸ்ல வர ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன? Lurie. டேவிட் லூரி. டேவிட் லூரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவன் என்ன ப்ரொஃபஸரா இருப்பான்? சவுத் ஆப்பிரிக்கன். அவர் வந்து அவரோட கண்ட்ரி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தான். அவர் என்ன மேஜர் ரிலேட்டடா அவர் வந்து ப்ரொஃபஸரா இருப்பாரு? Communication. அவ்வளவுதான் கொஸ்டின். சரியா? ப்ரோட்டகனிஸ்ட் வந்து டேவிட் லூரி, ப்ரொஃபசர் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவருக்கு ஏஜ் வந்து 52 அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அவரோட மேரிட்டல் லைஃப் பத்தி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் ஸ்டோரி வந்து? Divorced person. ட்வைஸ் டைம் வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. 2 தடவை கல்யாணம் ஆகி 2 தடவையுமே அவர் டிவோர்ஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொமான்டிக் ரைட்டர்ஸ் ரிலேட்டடா அவர் வந்து கிளாஸ் எடுப்பார். ரொமான்டிக் ரைட்டர்ஸ்ல பர்டிகுலரா ஒரு ஆத்தர் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹூ இஸ் ஆத்தர்? ரீட் பண்ணும்போது கிடைச்சிச்சா? Byron. William Wordsworth Byron. பைரன் ரிலேட்டடா தான் வந்து அவன் ஒரு ஒர்க்கை வந்து கிளாஸ் நடத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த ப்ரோட்டகனிஸ்ட் டேவிட் லூரிக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட நேம் லூசி. லூசி. அப்ப லூசி போம்ஸ் சொல்லி யார் ஒர்க் எழுதியிருக்கா? Wordsworth. கரெக்டா? லூசி போம்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ்வர்த். ஓகேவா? வேர்ட்ஸ்வர்த் தான் லூசி போம்ஸ் அப்படின்ற டைட்டில்ல ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ கெட்டிங் பேக் டு த நாவல், ப்ரோட்டகனிஸ்ட் வந்து டேவிட் லூரி, டாட்டர் வந்து லூசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க? அவங்க அப்பா கூடயா தனியாவா? தனியா. தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்றதுக்காக எதை வித்துட்டு இருப்பாங்க? Flowers. ஃபிளார்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு உயிருள்ள உணவை வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, Dog. டாக்ஸ் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? லூசியோட பக்கத்து வீட்டுல ஒரு நெய்பர் இருப்பான். அவன் வந்து ஒயிட் மேன், லூசி வந்து ஆப்பிரிக்கன், அவன் வந்து பிளாக். ஓகேவா? சோ பிளாக் அப்படின்ற இடத்துலதான் வந்து லூசி வந்து வருவா. சோ ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வருவா உள்ள? லூசியோட நெய்பர். எட்டிங்கர். கரெக்டா? எட்டிங்கர். ஓகேவா? லூசியோட நெய்பரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எட்டிங்கர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த எட்டிங்கருக்கும் லூசிக்கும் நல்லா தான் ஸ்டார்டிங்ல போயிட்டு இருக்கும். பட் எட்டிங்கருக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, லூசி வந்து தனியா ஃபிளாஸையும் அந்த டாக் கென்னல் வந்து அவ மெயின்டைன் பண்ணக்கூடாது, அந்த லேண்டையும் சேர்த்து அபகரிக்கணும் அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா எட்டிங்கருக்கு இருக்கும். பிகினிங்ல இருந்து அவன் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான் லூசியோட லேண்டை வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் டேவிட் லூரி இருக்கான் தெரியுமா? அவன் என்ன பண்ணனான்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டையாகும். ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாள் 20 years old, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு. Melaine Isaac. மெலைன் ஐசாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த மெலைன் ஐசாக் கிட்ட டேவிட் லூரி என்ன பண்ணுவான்? Seduce பண்ணுவான். மிஸ்பிஹேவ் பண்ணுவான், செடியூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ டேவிட் லூரி வந்து ஒரு ப்ரொஃபசர், ஒரு காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் யாரு அப்படின்னு சொன்னா மெலைன் ஐசாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மெலைன் ஐசாக் அப்படின்ற 20 years old கேர்ள் கிட்ட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா மிஸ்பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க 2 பேத்துக்கு பிரச்சனை வரும்போது யார் வந்து தட்டி கேட்கற மாதிரி இருக்கும்? அந்த பாய் ஃப்ரெண்டோட நேம் என்ன? ரயான். ரயான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ டேவிட் லூரி வந்து இப்படி பிஹேவ் பண்ணது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவனுக்கு உறுத்தும். அதனால அவங்க ஃபேமிலியில போய் மெலனோட ஃபேமிலி கிட்ட போய் அவன் சாரி கேட்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அங்க ஸ்டோரி வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்படியே பேரலா நமக்கு எதை காட்டுவாங்க அப்படின்னு சொன்னா லூசியோட ஃபேமிலி வந்து காட்டுவாங்க. லூசி வந்து சதன் கேப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பா. அங்கதான் பூ வித்துட்டு இருப்பா. ஒரு கெனல் டாக் எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருப்பா. சடனா நல்லா தான் போயிட்டு இருக்கும். அவளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு 3 men வந்து அவளை ரேப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சீன் வந்து நடக்கும். அவளை ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணி இந்த 3 பேரும் சேர்ந்து அவளை ரேப் பண்ணுவாங்க. சைட்ல வந்து அந்த டாக் ஃபுல்லா வெளியில திறந்து விடுற மாதிரி ஒரு சீனை வந்து நமக்கு காட்டுவாங்க. ஓகேவா? இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு நெய்பர் இருக்கான் தெரியுமா, அந்த எட்டிங்கர் வந்து இதுக்கப்புறம் உங்க பொண்ணை யாரு மேரேஜ் பண்ணிப்பா, நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து ஒரு நல்ல இடத்துல அவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் கேட்டுக்க மாட்டான். இது ஒரு சாக்கா வச்சுட்டா லூசியோட இடமும் நமக்கு வந்துருமே அப்படின்ற தாட்ல தான் வந்து யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னா எட்டிங்கர் வந்து மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா?
எஸ் மேம். Clear. நாளைக்கு ஹோம்ஒர்க் ஸ்டோரி மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன்டா. ஆன் ஆஃப் கிரீன் கேபிள். இந்த டைட்டில் நீங்க ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஆன் ஆஃப் கிரீன் கேபிள் 1908 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆன் ஆஃப் கிரீன் கேபிள் இது வந்து ஒர்க்கோட டைட்டில். ஆன் ஆஃப் கிரீன் கேபிள் அப்படின்றது ஒர்க்கோட டைட்டில். ANNE ஆஃப் கிரீன் கேபிள்ஸ், GABLES, ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லூசி மாட், LUCY, லூசி மாட், MAUD, லூசி மாட் அப்படின்றவங்க தான். இதுதான் நாளைக்கு ஹோம்ஒர்க் ஸ்டோரி. யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா? No, ma'am. நோ. ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா? Yes, ma'am. எஸ், விசிபிள். ஓகே, நம்ம இன்னைக்கு கனடியன் ரைட்டர்ஸ் முன்னாடி வரைக்கும் முடிக்க போறோம். சரியா? ஸோ ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரேபியன் ரைட்டர்ஸ் கொஞ்சோடு தான் இருப்பாங்க. அவங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் கரேபியன் நம்ம ஒன்னா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு சொன்னா ஜேஎம் கோட்ஸே. ஜேஎம் கோட்ஸை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் நோபல் பிரைஸ் எந்த இயர்ல வாங்கினாரு அப்படின்னு சொன்னா 2003ல வாங்கியிருப்பாரு. இவர் 2 தடவை என்ன வாங்கியிருந்திருப்பாரு? Booker Prize. புக்கர் பிரைஸ். அதனால இவ்வளவு படிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. நமக்கு 2 ஒர்க் ஆல்ரெடி தெரியும். லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கல் கே 1983 அப்படின்ற உண்மை தெரியும். டிஸ்கிரேஸ் அப்படின்ற ஒர்க் தெரியும். அப்புறம் ராபின்சன் க்ரூசோ, டேனியல் டிஃபோ நடத்தும் போது ராபின்சன் க்ரூசோவை ரீரைட் பண்ண மாதிரி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேஎம் கோட்ஸே ஃபோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஃபோ அப்படின்ற ஒர்க்ல ப்ரோட்டகனிஸ்டா யார் வருவா அப்படின்னு சொன்னா சூசன் பாட்டன் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வருவா. அந்த கேர்ள் வந்து டேனியல் டிஃபோவை மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசுற மாதிரி வரும். இந்த ராபின்சன் க்ரூசோல இருக்கிற ஃப்ரைடே அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் எதுல வரும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபோ அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இல்ல நான் திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணவா அதை? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே, பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம ராபின்சன் க்ரூசோ பார்த்திருக்கோம். சரியா? அது வந்து டேனியல் டிஃபோவோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்றது தெரியும். கதை ஒன்றும் கிடையாது. இல்லை, 2 கேரக்டர் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். சரியா? ஸோ டேனியல் டிஃபோ ஆத்தர், ராபின்சன் க்ரூசோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க். ராபின்சன் க்ரூசோவை ரீரைட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொன்னா ஜேஎம் கோட்ஸே. ஜேஎம் கோட்ஸோட எந்த ஒர்க் அப்படின்னு சொன்னா ஃபோ அப்படின்ற ஒர்க். ஓகேவா? இந்த ஃபோ அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழே ப்ரோட்டகனிஸ்டா யார் வருவா அப்படின்னு சொன்னா சூசன் பாட்டன் அப்படின்ற அந்த கேர்ள் தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டா வருவா. இந்த கேர்ள் வந்து எப்படி இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா இந்த கேர்ள் கூட ஒரு கேரக்டர் வந்து அக்கம்பெனி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னா ஃப்ரைடே. ஃப்ரைடே அப்படின்றது வீக் டேஸ் கிடையாது. ஃப்ரைடே அப்படின்றது ஒரு கேரக்டராகவே அப்பியர் ஆகும். எப்படி நம்ம வந்து ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோமோ அதே மாதிரி இதுல ஃப்ரைடே அப்படின்றது ஒரு கேரக்டர் சூசன் பாட்டன் கூட சுத்திட்டு இருக்கும். சரியா? சூசன் பாட்டன் இந்த கதைக்குள்ள டேனியல் டிஃபோ ஆல்ரெடி இறந்து போயிருப்பார். பிகாஸ் ஹி இஸ் 18th century ரைட்டர். அவர் அப்பவே இறந்து போயிருப்பாரு. பட் அவர் இருக்கிற மாதிரி இந்த கதைக்குள்ள அவரை போய் மீட் பண்ணி பேசுற மாதிரி ஜேஎம் கோட்ஸே வந்து இந்த ஃபோ அப்படின்ற கதைக்குள்ள பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரி தான் நம்ம டிராவஸ்டீஸ்லயும் பார்த்தோம். டிராவஸ்டீஸ் வந்து 1974ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டாம் ஸ்டோபார்டோடது. ஹென்ரி கார் வந்து ப்ரோட்டகனிஸ்ட். அதுல 3 பேரை போய் மீட் பண்ற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. அந்த 3 பேருமே வந்து அந்த கரண்ட் செஞ்சுரியில உயிரோட இருக்கிற பர்சன்ஸே கிடையாது. ஜேம்ஸ் ஜாய்ஸா இருக்கலாம், இல்ல லெனினா இருக்கலாம், அப்புறம் இன்னொருத்தன் வருவான். அந்த 3 பேருமே கரண்ட் செஞ்சுரியில இருக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி இறந்து போனவங்க. அந்த இறந்து போனவங்க ஃபிக்ஷனல் ஒர்க் தானே, நம்மளோட இமேஜினேஷன் தானே. as a reader we going to read a novel. அப்ப அது எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்றதுக்காக இறந்து போன பர்சன் திருப்பி உயிரோட இருக்கிற மாதிரி அவங்கள போய் மீட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட சர்டன் திங்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். எஸ். சோ இதுல 3 ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ ஜேஎம் கோட்ஸோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். அது chronological orderல தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டஸ்க் லேண்ட் அப்படின்றது அவரோட ஒர்க் 1974ல பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் ஒன் த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹார்ட் ஆஃப் டார்க்னஸும் ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரியும் குழப்பக்கூடாது. எக்ஸாம்ல கேட்கும்போது இந்த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நான் கேட்க மாட்டான். ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு வெறுமனையா தான் கேட்பான். ஓகேவா? சோ இந்த வராது. அப்ப ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரியும் ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸையும் குழப்பக்கூடாது. ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸ் யாரோடது? ஜோசப் கன்ராட். ஜோசப் கான்ட்ரரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி யாரோடது? ஜேஎம் கோட்ஸே. ஜேஎம் கோட்ஸேவோடது. 2 பேருமே ஜேல தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ குழப்பக்கூடாது. அதனால பக்கத்திலே வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. அது ஜோசப் கான்ட்ராட், இது ஜேஎம் கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ டஸ்க்லாண்ட், ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி, வெயிட்டிங் ஃபார் த பார்பேரியன்ஸ், ஏஜ் ஆஃப் அயன் 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் எலிசபெத் காஸ்டெல்லோ. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம அவருக்கு படிக்க போற மிச்ச ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு ஜீசஸ் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அதுல டைட்டில் ரொம்ப
கஷ்டமானதுலாம் வராது. த சைல்ட்ஹுட் ஆஃப் ஜீசஸ், ஸ்கூல் டேஸ் ஆஃப் ஜீசஸ், டெத் ஆஃப் ஜீசஸ். இது ஒரே ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டான். ஜீசஸ் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்டான். எல்லாருமே இதை ஸ்கிப் பண்ணிருப்போம். இதை டெஃபினட்டா பார்த்தோம் அப்படின்னா இதுல எப்படி அவன் கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல அவர் எழுதியிருக்காரா எழுதலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு. இவர் உண்மையாவே இதை எழுதியிருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஸோ ஜீசஸ் ட்ரிலஜி யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோடது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கல் கே 1983 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா கேப் டவுன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்பாத்தியா டியாரால வந்து இது செட் ஆயிருக்கும். பிகாஸ் இது எல்லாமே ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ். அப்போ அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் ரைட்டிங்ஸ் அதுதான் வந்து நமக்கு இருக்கும். சரியா? சோ ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக்கேல் கே தான். நமக்கு கதையிலோட ஒர்க்கோட டைட்டிலேயே மிக்கேல் கே அப்படின்ற கேரக்டர் நேமும் கொடுத்துட்டாங்க. உள்ள இருக்கிற ப்ரோட்டகனிஸ்டோட நேமும் என்ன அப்படின்னு சொன்னா மிக்கேல் கே அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகேவா? இந்த மிக்கேல் கே எப்படி அப்படின்னு சொன்னா அவன் வந்து பிசிக்கலி சேலஞ்சா இருப்பான். அவன் பறக்கும் போதே அவனோட லெஃப்ட் லெக் கிளிப்டு லெக்கா இருக்கும். ஓகேவா? கிரிப்பிள் லெக் அப்படின்னு சொன்னா லைட்டா மடங்கி அதுல வந்து ஷூ மாதிரி வித்தியாசமா போட்டு அவனோட லெக் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா கார்டனரா வேலை பார்த்துட்டு இருப்பான். சோ ரொம்ப ஒன்றும் பெரிய ஃபேமிலியா இருக்காது மிக்கேல் கேவோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மிக்கேல் கேக்கு அம்மா உண்டு. அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஆனா கே. இவங்க வந்து ஒரு டொமஸ்டிக் சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இவங்க டொமஸ்டிக் சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இவங்க திடீர்னு இல்ல ஆயிருவாங்க. ஒரு டிசீஸ் வந்து இவங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கும். அதனால இவங்க இறந்து போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்ப இறந்து போற பெட்ல இருக்கும்போது மிக்கேல் கே கிட்ட அவங்களோட லாஸ்ட் விஷயம் ஒண்ணு கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா நான் இறந்து போயிட்டு என்னை எரிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஆஷை கொண்டு போய் எங்க அப்படின்னா என் பர்த் பிளேஸ்ல கொண்டு போய் கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களோட பர்த் பிளேஸ் என்ன அப்படின்னு சொன்னா பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்றது. சோ பிரின்ஸ் ஆல்பர்ட்னு கொடுத்தா அது கேரக்டரோட நேமோ இல்ல ஏதோ ஒரு உள்ள வர மைனர் கேரக்டர்ஸோ கிடையாது. இது பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு பிளேஸோட நேம். அங்கதான் வந்து ஆனாக்கே இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஆஷஸ் வந்து அங்கதான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கேல் கே கிட்ட கேட்டிருப்பாங்க. சோ அதுதான் வந்து லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கேல் கேவோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. ப்ரோட்டகனிஸ்ட் பார்த்தாலும் கேன்னு வருது. பர்த் பிளேஸ் பார்க்கும்போது பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். எஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரேஸ் இப்பதான் நான் சொன்னேன். இதுல படிக்க வேண்டியது முக்கியமான ஆள் டேவிட் லூரி. எப்படி சாட்டர்டே வந்து அயன் மெக்வான் 2005 அதுல இருக்க ஹென்ரி பென்ரோ வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றோம். அதே மாதிரி இந்த டிஸ்கிரேஸ்க்கு இருக்க டேவிட் லூரி வந்து இம்பார்ட்டன்ட். மேட்ச் ஃபாலோயிங்ல இவங்க எல்லாரையும் மொத்தமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க பேர் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா யார் எதுக்குள்ள வருவான்னு மட்டும் தெரியலன்னு தோணும். அதனால பி தாரோ ஓகேவா யார் எந்த கேரக்டர் எதுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில எப்பவுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைட்டிலோட கதை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எடுத்தது உங்களுக்கு கேரக்டர் ஞாபகம் வரக்கூடாது. அப்படிதான் உங்க பிரெயினையும் நீங்க ட்ரெயின் பண்ணும். இப்போ ஒரு நாவலோட டைட்டில் நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்லயோ ஏதோ ஒரு பேப்பர்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா வாட் இஸ் ஜஸ்ட் எதை பத்தி பேசியிருக்காங்க யார் ஆத்தர் இதுதான் முதல்ல ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து உங்களோட அந்த பேஜுக்கு நம்மள கூட்டிட்டு போயிடும். அப்புறம் கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க கிளிம்சஸா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கேரக்டர் யாரு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ கதை என்னன்றதை ஞாபகம் வச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கேரக்டர் என்னன்றது ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். சரியா? சோ ப்ரோட்டகனிஸ்ட் வந்து டேவிட் லோரே வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரொஃபசர் ஆஃப் கம்யூனிகேஷன் பாக்குறோம். சோ எந்த ப்ரொஃபஷன்ல அவர் ப்ரொஃபஸரா இருக்காரு அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? சோ ப்ரொஃபசர் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவருக்கு வயசு என்ன அப்படின்னு சொன்னா 52 வயசு இருக்கும். 2 தடவை டிவோர்ஸ் வாங்கியிருப்பாரு. எங்க வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா கேப் டவுன்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் எதை டீச் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா ரொமாட்டிக் போய்ட் ஏர்லி லேட் ரொமாட்டிக் போய்ட்ஸ் இருக்காங்களா அவங்களை டீச் பண்ணுவார். அதுல முக்கியமா யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா பைரன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ப்ரோட்டகனிஸ்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு உண்டு லூசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களும் எங்க வாழ்வாங்க அப்படின்னு சொன்னா சதன் கேப்ல வந்து வாழ்வாங்க. எதை வித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபிளாஸ் அந்த டாக் கெனல் அதெல்லாமே மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு 3 men வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து அவங்களை ரேப் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் நான் கதை சொன்னேன். ஓகேவா? எட்டிங்கர் வந்து யார் அப்படின்னு சொன்னா லூசியோட நெய்பர். அவனுக்கு என்ன தாட் அப்படின்னு சொன்னா லூசி கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் நம்ம வாங்கிடணும், அதை நம்ம எப்படியாவது ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்ற தாட் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா எட்டிங்கர் கிட்ட இருக்கும். ப்ரோட்டகனிஸ்ட் நம்ம டேவிட் லூரி வந்து ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துருக்கும் போது அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா மெலன் ஐசாக் அப்படின்னு சொல்லி பார்க்க. அவருக்கு 20 வயசு ஆகும். அவகிட்ட தான் அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவன் பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா ரயான். இவ்வளவுதான் இதுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர்ஸ். அதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்த் பிளேஸ் கண்டிப்பா தெரியணும். லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கேல் கேக்ல டிஸ்கிரேஸ்க்கு கீழே அப்படின்னு சொன்னா டேவிட் லூரியோட நேம் டெஃபினட்டா தெரியணும். அவர் எதுல ப்ரொஃபஸரா இருந்தாருன்றதும் தெரியணும். அந்த ஸ்டூடெண்டோட நேம் என்ன மெலன் ஐசாக் அப்படின்றதும் தெரியணும். கிளியரா இது? எஸ் மேம். அடுத்தது புச்சி அமிச்சேட்டா. ஓகேவா? சோ புச்சி அமிச்சேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நைஜீரியன் பார்ன் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட். இந்த புச்சி அமிச்சேட்டா அப்போ சிமமந்தா நோய் அடிச்சு இவங்க எல்லாருமே வந்து முன்னாடி ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் டெத் ஆத்தர்ஸ். இப்ப கேட்கறானா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப இவங்கலாம் வர்றது கிடையாது பெருசா. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புச்சி அமிச்சேட்டா வந்து ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ்க்கு கீழே இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சினுவா சிபி ஓல்ஸ் வைங்கா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு போகும்போது தான் இந்த புச்சி அமிச்சேட்டா சிமமந்தா நோய் அடிச்சு இவங்க எல்லாருமே நமக்கு செகண்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? சோ புச்சி அமிச்சேட்டாவோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
பார்க்கும்போது இந்த டிச் 1972 பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் 1974, த பிரைட் பிரைஸ், த ஸ்லேவ் கேர்ள், ஜாய்ஸ் ஆஃப் மதர்ஹுட், டெஸ்டினேஷன் பியாஃப்ரா, நயரா பவர், த ரேப் ஆஃப் ஷபி, குவெண்டலன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட நாவல்ஸ்ன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதுல அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 2 ஒர்க் சொல்ல முடியும். ஒரு ஒர்க் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்ற ஒர்க் வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. பட் இதை ஃபுல்லா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபுல்லா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பாகத்தை பத்தி மட்டும்தான் இந்த செகண்ட் கிளாஸ் சிட்டிசனுக்குள்ள பேசியிருப்பாங்க. இவங்க மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க, இவங்களோட மேரிட்டல் லைஃப் வந்து நல்லா இருந்திருக்காது புச்சி அமைச்சேட்டாக்கு. அந்த அன்ஹாப்பி மேரிட் லைஃபை பத்தி தான் அவங்க எதுக்கையில பேசியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்ற இந்த ஒர்க் குள்ள பேசியிருந்திருப்பாங்கன்னு பாக்குறோம். பட் இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி, ஐ மீன் இவங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவங்க பேசின ஒர்க், ஐ மீன் லைஃபை பத்தி பேசுற ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட் அபோவ் வாட்டர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஹெட் அபோவ் வாட்டர், அப்புறம் பேட்ரிக் வைட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஒர்க் சொல்லுவீங்கல்ல, ஃபிளாஸ் அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஆட்டோபயோகிராஃபின்னு பார்த்தாலே துண்டு துண்டா நம்ம படிச்சிருக்கோம், நாடின் கோடிமருக்கு படிச்சிருக்கோம், இவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபியை தனியாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் கொடுத்து இது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எது அப்படின்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ டு சூஸ். ஸோ இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொன்னா ஹெட் அபோவ் வாட்டர். இதுவும் ஆட்டோபயோகிராஃபின்னு தான் சொல்றாங்க, பட் இது கொஞ்சம் தான் பாட்டு இருக்கு, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. புச்சி அமைச்சேட்டாவோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களை ஒரு பொருளாவே மதிக்கிறதே கிடையாது, ஒரு மாதிரி ஒரு பொருளா இந்த சென்ஸ் ஒரு ஹியூமனாவே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே கிடையாது, வெறும் ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் நீங்க வந்து ஆப்பிரிக்கன் விமன் வந்து ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி புச்சி அமைச்சேட்டாவோட டைட்டில் எல்லாமே இருக்கும். ஓகேவா, இந்த டிச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிச் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு ஓரமா தண்ணி போறதுக்காக போட்டுருப்போம், அதுதான் நம்ம டிச்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிச் அப்படின்ற ஒரு டைட்டில். பிரைட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளுக்கு ஒரு காசு கொடுத்து தான், இப்ப டவுரி சொல்றோம்ல, அதை பத்தி பேசியிருந்திருப்பாங்க, பிரைட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லேவ் கேர்லா தான் எங்களை பாக்குறீங்க, ஸோ ஸ்லேவ் கேர்ள். அப்புறம் ஜாய்ஸ் ஆஃப் மதர்ஹுட்ன்றது அவங்களுக்கு பேபி பிறந்தப்ப அவங்க எழுதியிருப்பாங்க, ஜாய்ஸ் ஆஃப் மதர்ஹுட். அப்புறம் டெஸ்டினேஷன் பியாஃப்ரா. பியாஃப்ரா அப்படின்றது ஒரு வார். ஓகேவா, ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஆப்பிரிக்கால, அதை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி மோமோ அப்ரைசிங் பத்தி ஒருத்தவங்க பேசியிருப்பாங்கன்னு சொன்னா, யார் மோமோ அப்ரைசிங் பத்தி பேசியிருப்பா? மோமோ அப்ரைசிங் நம்ம படிச்சோம் மேல, மோமோ அப்ரைசிங். அவங்க கூட ஒரு மாடர்ன் நாவல், ஒரு பொலிட்டிக்கல் நாவல். யாருக்கு தனித்தனியா சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் மாடர்ன் நாவல் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். யார் அது? Kiwa Tiongkong. நூயுவா தியாங்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அவங்க தான் வந்து அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் அவங்க தான் மோமா அப்ரைசிங் பத்தி பேசியிருப்பாங்க, எம்யூஏ அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அவங்க தான் அப்ரைட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட மாடர்ன் ஒர்க் என்னது? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒர்க் அவங்களோடது? அன்னைக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்தேன்ல, I will marry when I want. எஸ், அவ்வளவுதான். ஐ வில் மேரி வென் ஐ வாண்ட் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் நாவல்னு பார்த்தோம். அவங்களோட பொலிட்டிக்கல் நாவல்னு பார்த்தப்போ ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன்ல, ஜீசஸ் தான் சிலுவையில அரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இங்க அப்படியே மாத்தி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு ஃபிகரை வந்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். Devil on the அதேடா, டெவில் ஆன் த கிராஸ். கரெக்ட், டெவில் ஆன் த கிராஸ் அப்படின்றது அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவங்களோட பொலிட்டிக்கல் நாவல். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது டிஹெச் லாரன்ஸோட பொலிட்டிக்கல் நாவல் எதுன்னு சொல்லி கொடுத்தேன்? Kangaroo, Blum Serpent. கேங்கரும் ப்ளூம்டு சர்பெண்ட். ஓகேவா, எஸ், ப்ளூம்டு சர்பெண்ட். கேங்கரு வந்து 1923 பப்ளிஷ் ஆயிருக்கும், ப்ளூம்டு சர்பெண்ட் வந்து 1926 பப்ளிஷ் ஆயிருக்கும். இயர் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ளூம்டு சர்பெண்ட்டுக்கு. கங்காருக்கு கூட எனக்கு இயர் தேவையில்ல, ப்ளூம்டு சர்பெண்ட்டுக்கு டெஃபினட்டா இயர் தெரியணும். டிஎஸ் லாரன்ஸோட பொலிட்டிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா, சோ பியாஃப்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அவங்க ஊர்ல நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை, அதை தான் வந்து டெஸ்டினேஷன் பியாஃப்ரா அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. நயரா பவர் வந்து அவங்களோட மைனர் ஒர்க் தான். அப்புறம் ரேப் ஆஃப் ஷன்பி, குவெண்டலின். இதுல நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், அப்புறம் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. இதை படிச்சு முடிச்சுட்டு பிரைட் பிரைஸ், டெஸ்டினேஷன் பியாஃப்ரா, அப்புறம் குவெண்டலின், இந்த ஒர்க்கை மட்டும் முதல்ல முடிங்க. சரியா, அப்படி என்னால எல்லா ஆத்தர்ஸையும் கவர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியுமா, இப்ப நம்ம பார்த்த ஜேம் கோட்ஸ் 2 டைம் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காருன்றதுக்காக இம்பார்ட்டன்ட். சினுவா அச்செம்பி, ஓல்ஸ் ஒயிங்கா, ஆலன் பேட்டன், இந்த மாதிரி ஒரு 5 to 6 ரைட்டர்ஸ் தான் இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். அந்த 6 பேரை முதல்ல படிங்க, அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ரைட்டர்ஸை பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா எனக்கு ஓவர் வெல்மிங்கா இருக்கு, என்னால படிக்க முடியல, படிக்கிறதும் எனக்கு மறந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரைட்டர்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ரைட்டர்ஸ்க்கு போகலாம். எல்லாத்தையும் மொத்தமா நீங்க உள்ள போட்டு அடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிறதும் காணாம போயிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா டைம் கொடுத்து உள்ள ஏத்துங்க. சரியா, சோ புச்சி அமைச்சேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ஒர்க்ஸோட டைட்டில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஞாபகம் வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். அந்த வீடு பக்கம் ஓடுறது டிச்சுன்னு சொன்னேன். பிரைடு கட்டிக்கிறதுக்காக பிரைஸ் கொடுக்கணும், ஸ்லேவா தானே ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜாய் ஆஃப் மதர்ஹுட், டெஸ்டினேஷன் பியாஃப்ரா அப்படின்றது அங்க நடந்த வார பத்தி பேசுது. குவெண்டலின் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். குவெண்டலின் அப்படின்ற ஒர்க் வந்து அதுக்கு முதல்ல என்ன டைட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த குவெண்டலின் அப்படின்ற கேர்ள் தான் வந்து இந்த கதைக்குள்ளமே வந்து ப்ரோட்டாகனிஸ்டா வருவா. ஷீ இஸ் a Jamaican girl. அந்த பொண்ணை வந்து அவங்களோட அங்கிள் வந்து அபியூஸ் பண்ணிருப்பாரு. அதை பத்தின ஸ்டோரி தான் எழுது அப்படின்னு சொன்னா குவெண்டலின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா?
Yes, ma'am. இதுக்கெல்லாம் நான் எதுக்கும் இயர் படிக்க சொல்லடா, வெறுமனே ஒர்க் படிங்க. புச்சி அமிச்சேட்டான்ற ஆத்தர் தெரியணும். நீங்க எங்க பார்த்தாலும் புச்சி அமிச்சேட்டாவா, ஷீஸ் அ நைஜீரியன் ரைட்டர். அவங்களோட லைஃபை பத்தி பேசியிருப்பாங்க, மேரேஜ் லைஃபை பத்தி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க, அப்புறம் பர்சனலா ஃபுல்லா லைஃபை பத்தி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருந்திருப்பாங்க, ஒரு வார பத்தி பேசியிருந்திருப்பாங்க. அவங்க டைட்டில் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இது ஞாபகம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் எல்லாம் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி தான் ஓல் சோயிங்காகனா என்ன கதை, நடாய்காடி ஒர்க்னா என்ன கதை, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கதை மட்டும் ஞாபகம் வந்தா போதும். அடுத்து உங்களுக்கு ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். சரியா? அடுத்து நூருதீன் ஃபரா. நூருதீன் ஃபரா வந்து சோமாலி நாவலிஸ்ட். இவர் வந்து இவரோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் க்ரூக்டு ரிப். ஓகேவா? க்ரூக்டு ரிப் அப்படின்னு சொன்னா, க்ரூக்டு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்கிற அப்படின்றதா க்ரூக்டு மைண்டுன்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்க க்ரூக்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பீப்புள்ஸ் வந்து பார்த்து. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல க்ரூக்டு ரிப்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் நேக்கட் நீடில், ஹைடிங் இன் பிளெயின் சைட். இவரோட நாவலை படிக்கிறது வந்து ஈஸி. நூருதீன் ஃபரா அப்படின்றது ஆத்தர். க்ரூக்டு அப்படின்னு சொன்னா உடஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம், திருகி இருக்கு, உடஞ்சிருக்குன்றதை கூட நம்ம க்ரூக்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப க்ரூக்டு ரிப், ரிப் அப்படின்னு சொன்னா நம்ம செஸ்ட்டுக்கு கீழே ஒரு போன் இருக்கும்ல, அதுதான் ரிப் போன்னு சொல்லுவோம் நம்ம வந்து. அப்ப அந்த ரிப் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நீடில் வச்சு தைக்க தான் செய்வாங்க. கட் பண்ணிட்டு அந்த போனை சரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, தைக்க தான் செய்வாங்க. செகண்ட் ஒர்க் வந்து நேக்கட் நீடில். தேர்ட் ஒன் என்ன பண்ணுவோம், தைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு வலி இருக்கும். அதனால ஹைடிங் இன் பிளெயின் சைட் அப்படின்றது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து க்ரூக்டு ரிப், உடஞ்சு போன ரிப்பை என்ன பண்றாங்கன்னா தைக்கிறாங்க, அதனால நேக்கட் நீடில். தேர்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வலிக்குது, அதை வந்து ஹைட் பண்றோம், அதனால ஹைடிங் இன் த பிளெயின் சைட் அப்படின்றது தேர்ட் ஒர்க். இதுக்கெல்லாம் இயர் படிக்க வேணாம், இந்த 3 ஒர்க்கும் நம்ம நூருதீன் ஃபராவோட ஒர்க் அப்படின்றது தெரியணும். எப்படி ஒரு எஜிப்தியன் நாவலிஸ்ட் நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த சோமாலி நாவலிஸ்டும் இம்பார்ட்டன்ட். நூருதீன் ஃபரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த எஜிப்தியன் நாவலிஸ்ட் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? எனக்கு ஒரு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. எந்த இயர்ல நோபல் பிரைஸ்? 1988. ஆத்தரோட நேம் என்னடா, எனக்கு மறந்துருச்சு. நாகூக் மஃபீஃப். தேங்க்யூ. நாகூக் மஃபீஃப் அப்படின்றது அவரோட நேம். 1988 அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஹி இஸ் எஜிப்தியன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இவர் வந்து சோமாலி நாவலிஸ்ட். இவருக்கு நாவல் வந்து உடஞ்சு போன ரிப், அதை தைக்கிறாங்க, அந்த வலியை வந்து அவர் மறைச்சிக்கிட்டாரு அப்படின்றது தான் நூருதீன் ஃபராவோட ஸ்டார்டிங் ஒர்க்ஸ். இதே மாதிரி சிம்லர் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீடில்ஸ் ஐ. நீடில்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா மார்கரெட் ராவல். மார்கரெட் ராவல் நம்ம கனடியன் நாவலிஸ்டுக்கு கீழே பார்ப்போம். அப்ப நீங்க நீடில்ஸ் ஐன்னு பாப்பீங்க. நேக்கட் நீடில் அப்படின்னு சொல்லி வந்தா நம்ம நூருதீன் ஃபரா. நீடில்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி வந்தா மார்கரெட் ரேவல். மார்கரெட் ராவலையும் மார்கரெட் ஆட்வுடையும் குழப்பக்கூடாது. ஆட்வுட் தான் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம், அவங்க தான் இம்பார்ட்டன்டான ஆளு, அவங்களோட நாவல் எல்லாத்தையும் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருப்பேன் அந்த கனடியன் ரைட்டரை பத்தி. இந்த மார்கரெட் ராவல் வந்து அதுக்கு கீழே வர ஒன் ஆஃப் த ரைட்டர் தான், ரொம்ப கம்மியா தான் எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு 2 ஒர்க் தான் மேஜரான ஒர்க் மார்கரெட் ராவலுக்கு வந்து. நீடில்ஸ் ஐ அப்படின்றது அதுல ஒன் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு மட்டும் பாக்குறோம். சரியா? நூருதீன் ஃபரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க 3 ட்ரிலஜி எழுதியிருப்பாங்க. இந்த 3 ட்ரிலஜில ஒரு ட்ரிலஜி அப்படியே டைரக்டா எக்ஸாம்ல கேட்டது. மேப்ஸ், கிஃப்ட்ஸ், சீக்ரெட் அப்படின்ற இந்த 3 ஒர்க் வந்து இவரோட ட்ரிலஜியோட 3 ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது டைரக்டா கேட்ட நெட் கொஸ்டின். அதுக்கப்புறம் நூருதீன் ஃபரா வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கவே முடியல. பட் இவரோட ட்ரிலஜின்னு பார்த்தா அந்த 3 ட்ரிலஜி நம்ம படிச்சுதான் ஆகணும். 3க்குமே டைட்டில் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரிலஜியோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கன் டிக்டேட்டர்ஷிப் ட்ரிலஜி அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸ்வீட் அண்ட் சோர் மில்க், சார்டின்ஸ், க்ளோஸ் சீசேம் அப்படின்றது அவரோட ஆப்பிரிக்கன் டிக்டேட்டர்ஷிப் ட்ரிலஜிக்கு கீழே பப்ளிஷ் ஆன 3 ஒர்க். இயர்லாம் படிக்க வேணாம், ஒர்க் மட்டும் இனஃப். அப்புறம் பிளட் இன் த சன் ட்ரிலஜி, மேப்ஸ், கிஃப்ட்ஸ், சீக்ரெட்ஸ். அப்புறம் பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜி, லிங்க், நாட், கிராஸ் போன் அப்படின்றது. ஓகேவா? இது ட்ரிலஜியோட டைட்டில் கூட உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒர்க் கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். பட் எந்த டைட்டிலுக்கு கீழே எந்த 3 ஒர்க் வருது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? சோ ஆப்பிரிக்கன் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வீட் அண்ட் சோர் மில்க், சார்டின்ஸ், க்ளோஸ் சீசேம். பிளட் இன் த சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேப், கிஃப்ட், சீக்ரெட். பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா இம்பர்ஃபெக்டா எது போட்டிருப்போம்னா முடிச்சு போட்டிருப்போம், இல்ல முடிச்சு போட்டது அவுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நான் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜின்னு வந்தா லிங்க், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது. அதுல ஜாயின் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா முடிச்சு போடுறேன். அப்புறம் கிராஸ் போன்ஸ். சோ லிங்க், நாட், கிராஸ் போன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னு வந்ததுனால மேப், கிஃப்ட், சீக்ரெட். மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா ஸ்வீட் அண்ட் சோர் மில்க், சார்டின்ஸ், க்ளோஸ் சீசன். இந்த 3 ட்ரிலஜியும் யாரோடது? நூருதீன் ஃபரா. நூருதீன் ஃபராவோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு நான் என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? க்ரூக்டு ரிப். செகண்ட் ஒர்க் நேக்கட் நீடில். தேர்ட் ஒர்க் Hiding in the plain sight. ஹைடிங் இன் த பிளைன் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் யார் ஒர்க் எழுதிருப்பா? எம்டியா ஒரு லேண்ட் வந்து இருந்துச்சு, அதை நல்லபடியா மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்தாலும் அது என்ன ஒர்க், யார் ஆத்தர், எது கீழே பார்த்தோம்? பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். நான் கதை சொல்லி கொடுத்தேன். அந்த கீ டேர்ம் மட்டும் சொல்லுங்க ஷீலா, தட்ஸ் ஃபைன். நீங்க பேசுறது எனக்கு கேட்கலடா. யாரு? அலெக்சிஸ் ரைட். கரெக்ட். அலெக்சிஸ் ரைட் அப்படின்னு சொல்லி
எஸ் அவரே அலெக்சஸ் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அலெக்ஸ் அப்படின்ற வேர்டை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா ஆக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் ஞாபகம் வரணும்னு சொன்னேன். கார்பென்டரியா அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அவர் என்ன பண்ணாரு, இந்த பிளைனான இடத்த நான் நல்லபடியா மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். அவர் எதுக்கு கீழே பார்த்தோம்? எந்த கண்ட்ரி ரைட்டர் வந்து? ஆஸ்திரேலியன் ரைட்டர். ஆஸ்திரேலியன் ரைட்டர். ஓகேவா? ஆஸ்திரேலியன் ரைட்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா அலெக்சஸ் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த 3 ட்ரிலஜி வந்து நூர்தீன் ஃபராவோட அவருக்கு ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்கை படிக்க நான் கதை சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் 3 ட்ரிலஜி என்னன்றதை பார்த்துக்கோ. இயர் எதுக்குமே படிக்க வேணாம், வெறுமனே எனக்கு ஒர்க்கை மட்டும் படிங்க, தட்ஸ் இனஃப். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா பென் ஓக்ரி. பென் ஓக்ரின்னு பார்த்தாலும் இவங்களும் நைஜீரியன் பார்ன் பிரிட்டிஷ் போயட் அண்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொன்னா 1991 இவங்க புக்கர் பிரைஸ் வாங்கியிருந்திருப்பாங்க. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னா ஃபேமிஷ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்குக்கு வந்து இவங்க புக்கர் பிரைஸ் வாங்கியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? 1991 புக்கர் பிரைஸ் வாங்கியிருந்திருப்பாங்க. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னா த ஃபேமிஷ்ட் ரோடு. ஸோ பென் ஓக்ரி அப்படின்றவங்க வந்து நைஜீரியன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க புக்கர் பிரைஸ் வாங்கினதுனால இவங்களோட ஒர்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கவர் பண்றோம். இது ஒரே ஒரு ஒர்க் மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? எனக்கு நம்ம படிச்சிருக்கோம், சும்மா ரீட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது தொட்ட மாதிரி இருக்கும். இன் ஆர்காடியாவா? இன் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ப வெறும் ஆர்கேடியான்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? நியூ ஆர்கேடியா, ஓல்டு ஆர்கேடியா? சிட்னியா? ஆமாடா, சிட்னி தான். கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க் எழுதியிருப்பாரு. பிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆர்கேடியா அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னி. அதுல ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா. அதுலதான் நியூ ஆர்கேடியா, ஓல்டு ஆர்கேடியான்னு பிடிச்சிருக்கும். அந்த நியூ ஆர்கேடியால தான் ஒரு ஸ்டோரி வரும், ஏதோ ஜில ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டோரி வந்து. அந்த ஸ்டோரியில இருந்து தான் கிங் லியருக்கு பார்ட் 2க்கு பிளாட் வந்து ஷேக்ஸ்பியர் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். அதுதான் வந்து அந்த நியூ ஆர்கேடியா, ஓல்டு ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரி, இந்த ஆர்கேடியா பக்கத்துலயே எழுதி வச்சுக்கோங்க. ஆர்கேடியா அப்படின்னு இன்னொரு டைட்டில் யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா யாரு அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். எஸ். இவங்களோட ட்ரிலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இம்பார்ட்டன்ட். சரியா? ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து த ஃபேமிஷ்ட் ரோட் 1991 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் ஒன் வந்து சாங்ஸ் ஆஃப் என்சாண்ட்மெண்ட் 1993 பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்ஃபைனைட் ரிச்சஸ் இது ஆல்ரெடி புக்கர் பிரைஸ் வின்னிங் ஒர்க். எப்படி நம்ம பேட் பார்க்கருக்கு ஒரு ஒர்க் படிச்சோம். பேட் பார்க்கருக்கு என்ன ட்ரிலஜி படிச்சோம்? பேட் பார்க்கருக்கு என்னடா படிச்சோம்? லேஹா, விஷ்ணுபிரியா, மேபல், அன்னைக்கு சம்மேஷன் கூட பார்த்துட்டு வந்தீங்களே. பேட் பார்க்கருக்கு என்ன ட்ரிலஜி படிச்சோம்? கஷ்டா லைன்ல இருக்கனா? எஸ் மேம். இருக்கீங்க. ஏன் லேகா, விஷ்ணுபிரியா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க? எப்பவும் ஆன்சர் பண்ணுவீங்களே. ஜமல், சரி பார்த்து சொல்லுங்க, நோட்டை பார்த்து சொல்லுங்க. ஹோம்ஒர்க் ஸ்டோரி எழுதிட்டு தானே வந்திருப்பீங்க. டேக் யுவர் நோட், கொஞ்சம் உருட்டுங்க. பேட் பார்க்கரோட ட்ரிலஜி என்ன? த கோஸ்ட் ரோட். த கோஸ்ட் ரோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ கோஸ்ட் ரோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யாரோடது அப்படின்னு சொன்னா பேட் பார்க்கரோடது. அது என்ன ட்ரிலஜிக்கு கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரீஜெனரேஷன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல வர்ற ஒர்க் வந்து தேர்ட் ஒர்க் வந்து கோஸ்ட் ரோடு. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து த ஐ இன் த டோரா. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரீஜெனரேஷன் தான் அவர் எழுதவே செஞ்சிருப்பாரு. செகண்ட் ஒர்க் தான் எனது ஐ இன் த டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஒர்க் தான் வந்து கோஸ்ட் ரோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர் ஆஃப் கோஸ்ட் ரோட்? 1995. எஸ், 1995 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இவர் ப்ரோட்டகனிஸ்ட் யாரு? பில்லி பிரயார். எஸ், பில்லி பிரயார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ரியல் லைஃப்ல இருக்கிற 2 ஆத்தர்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்கன்னு பார்த்தோம்ல. ஹூ ஆர் தே? வில்ஃப்ரெட் ஓன், சிக்ஸ்ஃப்ரெட்.
எஸ், வில்ஃப்ரெட் ஓவன் அண்ட் சிக்ஃப்ரெட் சாசூன் அப்படின்ற இந்த ரெண்டு பேருமே அது அப்பியர் ஆவாங்க. ரெண்டு பேருமே யார் அப்படின்னு சொன்னா வார் poets அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ இந்த ட்ரிலஜி பார்க்கும்போது ஃபேமிஸ்ட் ரோட் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் 1991 பப்ளிகேஷன். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் கூட. சாங்ஸ் ஆஃப் என்சான்மெண்ட் வந்து 1993 பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்ஃபைனைட் ரிச்சஸ் வந்து 1988 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, இந்த மூணு ஒர்க்குமே யாரோடது அப்படின்னு சொன்னா பென் ஓக்ரியோடது. ஸோ பென் ஓக்ரி அப்படின்னால இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வரும். இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்டான ஆத்தர். அந்த மூணு ஒர்க் மட்டும். அது போக இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இன் ஆர்கேடியா அப்படின்ற ஒர்க், அப்புறம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஷேடோ 1980. இன் ஆர்கேடியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஃப்ளவர்ஸ் அண்ட் ஷேடோஸ், தி லேண்ட்ஸ்கேப் வித்தின், அப்புறம் ஆஸ்ட்ரோனைசிங் த காட்ஸ். இந்த மூணு ஒர்க்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை படிங்க. ஃபுல் ஒர்க் படிக்க வேணாம். சரியா? ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஷேடோஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் வித்தின், ஆஸ்ட்ரோனைசிங் ஆஃப் த காட்ஸ், இன் ஆர்கேடியா, அப்புறம் ட்ரிலஜின்னு பார்க்கும்போது இந்த மூணு ஒர்க்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. கிளியரா? Yes, ma'am. ஃபேமிஸ்ட் ரோட் சம்மேஷன் நான் ஹோம் ஒர்க் ஸ்டோரியா தரேன். எனக்கு இப்போ நீங்க பாத்துருவாங்க. சரியா? நான் புக்கர் பிரைஸ் வின்னிங் ஒர்க்கா, அதனால அதை நான் சொல்ல விரும்பல. அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டீல் பண்றேன். ஸோ அடுத்தது சிவமந்த நோய் அடிச்சு. சிவமந்த நோய் அடிச்சு எந்த இயர்ல போன் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1977 போன் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சிவமந்த நோய் அடிச்சு அப்படின்னு சொன்னா இவங்களோட மூணு ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பர்பிள் ஹைபிஸ்கஸ் 2003 பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இது கிளாட் ஆஃப் த எல்லோசன் இல்ல, ஹாஃப் ஆஃப் த எல்லோசன். ஸ்பெல்லிங் மட்டும் மாத்திக்கோங்க கூட. அதுல ஹாஃப் ஆஃப் த எலோசன் 2007 பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் அமெரிக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க 2013. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் சரி தேர்ட் ஒர்க்கும் சரி ஒரே மாதிரி இயர்ல வந்திருக்கும். இது 2003, இது 2013 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பர்பிள் ஹைபிஸ்கஸ் 2003, ஹாஃப் ஆஃப் எலோசன் 2007, அப்புறம் அமெரிக்கானா அப்படின்ற ஒர்க் வந்து 2013. ஆல்ரெடி அமெரிக்கா நிறைய ஒர்க் படிச்சிருக்கோம். சரியா? அது மெஜாரிட்டி எக்ஸாம் உங்களுக்கு வரவே வராது. பிகாஸ் அவனுக்கே எந்த அமெரிக்கா யார் எழுதுனான்றது தெரியாது. அதனால அந்த அமெரிக்கா அப்படின்ற கொஸ்டின் மெஜாரிட்டி வராது. ஸோ பர்பிள் ஹைபிஸ்கஸ் 2003, ஹாஃப் ஆஃப் எலோசன் 2007, அமெரிக்கானா அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதுனா அப்படின்னு சொன்னா 2013. இந்த அமெரிக்கானா உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா சும்மா நோய் அடிச்சியோட ஒரு 5 ஒர்க்கு கொடுத்து ரேண்டமா அதுல 3 ஒர்க் வந்து அவங்களோட ஒர்க் எதுன்றதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இந்த அமெரிக்கானா அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? பர்பிள் ஹைபிஸ்கஸ், ஹாஃப் ஆஃப் த எலோசன், அமெரிக்கானா. இது போக அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we should all be feminist because she is one of the feminist writer. ஓகேவா? we should all be feminist அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. அப்புறம் ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பேபி பிறந்திருக்கும். சிவமந்த நோய் அடிச்சியோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேபி பிறந்திருக்கும். ஒரு கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்கும். ஓகேவா? பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கேர்ள் பேபியை நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு ஐடியா இல்ல. அந்த குழந்தைய நான் எப்படி இந்த சொசைட்டிக்குள்ள நான் எப்படி அதை வந்து brought up பண்ணணும்ன்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவமந்த நோய் அடிச்சுக்கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்காக அவங்க எழுதின சஜஷனை தான் அவங்க வந்து ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் 15 சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2017 அது ஒரு ஒர்க்காவே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் நோட்ஸ் ஆன் கிரீஃப், மாமா ஸ்லீப்பிங் ஸ்கார்ஃப், அதெல்லாம் மைனர் ஒர்க். இதை நீங்க படிக்க வேண்டியது பர்பிள் ஹைபிஸ்கஸ். இந்த மூணு ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிட்டு அப்புறம் அவங்களோட ஃபெமினிஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னு ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் we should all be feminist அப்படின்னு சொல்லி 2014 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இயர் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 ஒர்க்குக்கு மட்டும் தான். பர்பிள் ஹைபிஸ்கஸ்க்கும் ஹாஃப் ஆஃப் த எல்லோசனுக்கு மட்டும் கவர் பண்ணா போதும். கிளியரா? எஸ் மேம். எஸ். அடுத்தது கெரபியன் லிட்ரேச்சர். கெரபியன் லிட்ரேச்சர் சொல்லி பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஆத்தர் யார் பார்த்திருக்கோம்? கிளவுட் மெக்கேனே. கிளவுட் மெக்கேனே நம்ம இதுக்கு முன்னாடி எதுல பார்த்திருக்கோம்? மிக்கி மவுஸ். மெக்கேனேனா மிக்கி மவுஸ்னு சொல்லி கொடுத்தான்ல, எதுல பார்த்தோம்? Harlem Renaissance. கரெக்டா, ஹார்லம் ரெனைசன்ஸ். ஓகேவா? கிளவுட் மெக்கேனே நம்ம இதுக்கு முன்னாடி எதுல படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு படிச்சிருக்கோம். இவர் கெரபியனுக்கு கீழே இவர் வந்து வருவார். கெரபியன் ஆத்தர். ஓகேவா? இவரோட பொயட்ரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா. நான் கிளவுட் மெக்கேனையே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா கிளவுட் மெக்கேனே அப்படின்னால ஒரு ஜமைக்கியன் ரைட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா அப்படின்னு சொல்லி அவரோட இடத்த பத்தி அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா, அப்புறம் இஃப் வி மஸ்ட் டை, நியூ ஹாம்ஷயர், ஹார்லம் ஷேடோ. ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழே வரதுனால ஹார்லம் ஷேடோன்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் ஹோம் டு ஹார்லம், பஞ்சோ, பனானா பாட்டம். இந்த 2 ஒர்க்கும் இம்பார்ட்டன்டான ஒர்க். பஞ்சோ, பனானா பாட்டம், சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா. இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழே. ஓகேவா? சோ ஜமைக்கா தான் அவர் பிறந்த இது அப்படின்றதுனால ஜமைக்கான்றதுனால சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது யாரா பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை பார்த்து நாங்களாம் இறந்து போகணுமா அப்படின்னு கேட்கற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இஃப் வி மஸ்ட் டை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அப்புறம் நியூ ஹாம்ஷயர், ஹார்லம் ரெனைசன்ஸ், ஹார்லம் ஷேடோ, அப்புறம் ஹோம் டு ஹார்லம். ஹார்லம்னு வரதே ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழே வரதுனால அந்த 2 வேர்டை வச்சு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஹார்லம் ஷேடோ, ஹோம் டு ஹார்லம், அப்புறம் பஞ்சோ, பனானா பாட்டம். அப்புறம் இதோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது A long way from home, My Green Hills of Jamaica. இது 2 அவரோட மைனர் ஒர்க் தான். ஓகேவா? மேல பார்த்தா நான் மார்க் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரோட ஒர்க்ஸ் இது எல்லாமே? கிளவுட் மெக்கே. எஸ், கிளவுட் மெக்கே. சோ ஜீன் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நான் ஒரே ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜீன் ரைஸ்க்கு. Wide surrogacy. ஒயிட் சரகோசி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது எந்த ஒர்க்கை பார்த்து அவங்க எழுதியிருப்பாங்க? ஜெயநாயர்.
ஜெயன் ஐயர் யாரோடதுடா? சார்லட் பிராண்ட். எஸ், ஜெயன் ஐயர் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா சார்லட் பிராண்டேயோடது அப்படின்னு சொல்லி பிராண்டே சிஸ்டர்ஸ்ல வர ஒன் ஆஃப் த சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜீன் ரைஸ்க்கு அந்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயிட் சரகோசாசி அப்படின்ற ஒர்க் வந்து 1966 பப்ளிஷ் ஆயிருக்கும். இது எதோட ப்ரீக்வல் மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜெயன் ஐயர் அப்படின்றது ஒரு ஒர்க். ஓகேவா? எப்பவுமே ஜெயன் ஐயர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு ஆத்தரோட நேமோ அப்படின்ற கன்ஃபியூஷன் எப்ப தான் நமக்கு இருந்துட்டே ஒரு ஹெசிடேஷனோட தான் சொல்லவே செய்வோம். ஜெயன் ஐயர் அப்படின்றது ஒரு ஒர்க்கோட டைட்டில். யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா சார்லட் பிராண்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க. அது ஒரு காத்திக் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஒயிட் சரகோசாசி இஸ் காத்திக் ஒர்க்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருமே அதை கன்ஃபியூஸ் பண்ணதான் செஞ்சாங்க. பிகாஸ் ஜெயன் ஐயர்ல கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னும் காத்திக்காலாம் இருக்காது. அந்த மேட் உமனை வந்து ஒரு அட்டிக்கல அடைச்சு வச்சிருப்பாங்க. அவ கடைசி அந்த இடத்த கொளுத்தி விட்டுருவா. அவ ஹஸ்பண்டும் அங்கிருந்து விழுந்து அவன் கையும் கண்ணும் போயிடும். அதுக்கப்புறம் அவளோட லவ் ஆஃப் த லைஃப் அவன் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து முடிச்சிருப்பாங்க. இதுல காத்திக் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். அப்ப எப்படி இது காத்திக் ஒர்க்கா வரும் அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். இது முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஒயிட் சரகோசாசி இஸ் காத்திக் ஒர்க்கு கீழே தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெயின் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாயேஜ் இந்த டார்க்கு. வாயேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கப்பலில் ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவரோட ஒர்க் வந்து மார்னிங்கும் நைட் அப்படின்னு டைட்டில் வரும். அதனால குட் மார்னிங் மிட் நைட் அப்படின்றது அவரோட அடுத்த ஒர்க்கு ஒயிட் சரகோசாசி. அப்புறம் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றது அவரோட அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிளியரா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா பிரெத் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல பிரெத் வெயிட் இருக்கு. ஓகேவா? வெயிட் அப்படின்னு சொன்னா வெயிட்டர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப வெயிட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வெயிட்டர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட வந்து ரொம்ப பொலைட்டா மேம் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப டூ சார் அப்படின்னா டூ சார்னா சார்ன்னு அவர் ஆரம்பிப்பாரு, சார் மேம்னு ஆரம்பிப்பாரு. அப்ப டூ சார் வித் லவ்வோட தான் அவர் ஸ்டார்டே பண்ணுவாரு. அவருக்கு என்ன பண்றாங்க, பே பண்றாங்க, அதனால பெய்டு சர்வெண்ட். அப்புறம் நம்மளோட சாய்ஸ் என்னன்னு கேட்பாரு. நான் சாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ராஸ் இப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகேவா? சோ பிரெத் வெயிட் கேமோ பிரெத் ஒயிட் அப்படின்னு சொல்லி நீங்க வேற ஒருத்தர் பார்த்திருப்பீங்க. அந்த கேமோ பிரெத் ஒயிட் வேற, இது பிரெத் ஒயிட். ஓகேவா? கேமோ பிரெத் ஒயிட் வேற, இந்த பிரெத் ஒயிட் வேற. அதனால இந்த பிரெத் ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட்டர் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட்டர் என்ன பண்ணுவாரு, சார் மேம்னு கூப்பிடுவாங்க. நம்மள டூ சார் வித் லவ், ரொம்ப லவ்வோட ரொம்ப பொலைட்டா அவர் வந்து கூப்பிடுவாரு. அவர் ஒரு பெய்டு சர்வெண்ட். நம்மளோட சாய்ஸ் என்னன்றதை கேட்டுட்டு போவார். இது மூணு தான் வந்து பிரெத் ஒயிட்டோட 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். கெரபியன் ரைட்டர். கிளியரா இது? அப்புறம் சாம் செல்வன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். சாம் செல்வனுக்கு 2 ஒர்க் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், டயஸ்போரிக் ரைட்டர்ஸ்க்கு கீழே சாம் செல்வன் சொல்லி கொடுத்திருக்கேன். சாம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையன். அவன் எப்படி இருப்பான், பிரைட்டர், ரொம்ப பிரைட்டா இருக்கிற பையன். அதனால பிரைட்டர் சன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்த்தோம். செகண்ட் ஒர்க் என்னடா சொன்ன, லோன்லி லண்டனர்ஸ். அவன் ரொம்ப லோனா இருப்பான் லண்டன் போனதுக்கு அப்புறம், அதனால லோன்லி லண்டனர்ஸ் அப்படின்னு சொன்னா. அப்ப சாம் அப்படின்றது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க பையன். அவனை சாம் செல்வன் கூப்பிடுவாங்க, இல்ல சாம்வெல் செல்வன் அவரோட ஃபுல் நேம் இருக்கும். சரியா? நம்ம படிச்சிருக்கிறது சாம் செல்வன் படிச்சிருக்கோம். அது நமக்கு தெரிஞ்ச 2 ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா பிரைட்டர் சன். அந்த சாம் அப்படின்ற பக்கத்து வீட்டு பையன் வந்து ரொம்ப பிரைட்டான பையன். சன்னா SO என்ன வரணும், பட் இதுல ஸ்பெல்லிங் SUN. ஓகேவா? அப்புறம் லோன்லி லண்டனர் அப்படின்றது அவரோட இன்னொரு ஒர்க்னு பாக்குறோம். அது ஓகே தானே? அடுத்த ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் லாமிங். ஓகேவா? ஜார்ஜ் லாமிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட ஆட்டோபயோகிராஃபி ஆல்ரெடி நெட் கொஸ்டின், இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்ற ஒர்க். இது ஜார்ஜ் லாமிங் நான் ஆல்ரெடி எனக்கு எங்கேயோ சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம். சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? தெரியல. ஓகே டன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜார்ஜ் லாமிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொன்னா இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. 1953 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் இருக்கும். அதுதான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி as well as அவங்களோட டெபியூ ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்ற டைட்டில் எங்க இருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா டெரக் வால்காட்டோட எபிடாஃப் ஃபார் த யங் அப்படின்ற ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நமக்கு டெரக் வால்காட்ல ஒன்னும் நான் பெருசா இன்னும் உங்களுக்கு ஒர்க் சொல்லி கொடுக்கல. பட் டெரக் வால்காட் அப்படின்னு சொன்னா அவர் எப்போ ஆட்டோபயோகிராஃபி நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1992. 1992 அப்படின்ற இயர்ல தான் வந்து டெரக் வால்காட் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த டெரக் வால்காட்டோட எபிடாஃப் ஃபார் த யங் அப்படின்ற இந்த ஒர்க்ல இருந்து தான் இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்றதுக்கு டைட்டில் எடுத்திருப்பாங்க. ஜார்ஜ் லாமிங்கோட ரொம்ப மேஜரான ஒர்க் வந்து இந்த கேஸ்டில் ஆஃப் மை லிங், அவங்களோட இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. பிகாஸ் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் நான் ஆட்டோபயோகிராஃபியை தனித்தனியா துண்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஜார்ஜ் லாமிங்கோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்றது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. இது போக அவங்களுக்கு 2 ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது ரெண்டுலயுமே என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். த பிளஷர் ஆஃப் எக்ஸைல் அப்படின்ற ஒர்க். பிகாஸ் டெம்பஸ்ட்ல கதை என்ன வரும், அவன் வந்து அந்த த்ரோனுக்கு ஆசைப்பட்டு அவனோட தம்பியும் அண்ணன் ப்ராஸ்பெரோ வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா தூக்கி ஐலாண்ட்ல தூக்கி போட்டுருவான். அப்ப அவன் எக்ஸைல தான் இருந்திருப்பான். அதனால த பிளஷர் ஆஃப் எக்ஸைல் அப்படின்ற டைட்டில் வந்து எதோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவன் இருக்கிற ஐலாண்டை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா வாட்டர் இருக்கும். அதனால வாட்டர் வித் பெரிஸ் அப்படின்ற இந்த ஒர்க்ல எதோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த 3 ஒர்க் வந்து ஜார்ஜ் லாமிங்கோட ரொம்ப மேஜரான ஒர்க். இது 3 மட்டும் படிங்க, தட்ஸ் ஃபைன். ஓகேவா?
Yes, ma'am. எஸ். டெம்பஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒர்க் ஞாபகம் வருது. உனி டெம்டி அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? உனி டெம்டி நேத்து பார்த்தோம். உனி டெம்டி UNETEMPETE. ஆலன் பேட்டன். இல்லடா, ஆலன் பேட்டன் ஒரே ஒரு ஒர்க் தான் எழுதியிருப்பாங்க, கிரை த பிலவ்டு கண்ட்ரி. அவங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம். ஆமா ஆமா எஸ் கரெக்ட். ஏமி சிசாரி, வெரி குட்ரா. ஏமி சிசாரி தான் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா உனி டெம்டி அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் அதுல இருக்கு. டெம்பஸ்ட பார்த்து தான் அவங்க அதை எழுதவே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஏமி சிசாரி அப்படின்னு பாக்குறப்ப அவங்க என்ன டேர்மை காயின் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நெக்ரிட்யூட். நெக்ரிட்டியூட். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது கேமோ பிரெத் வைட். இப்பதான் நம்ம மேல சொன்ன கேமோ பிரெத் வைட் வேற, ER பிரெத் வைட் வேற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ER பிரெத் வைட்னு வந்தா அந்த வெயிட்டர் வந்து ரொம்ப சார் வித் லவ்னு சொல்லி கேட்பாரு, நம்ம சாய்ஸ் என்னன்றதை கேட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மேல சொல்லி கொடுத்தேன். இவர் வந்து கேமோ பிரெத் வைட். ஓகேவா? கேமோ அப்படின்ற அந்த நேமே வந்து இந்த பிரெத் வைட்டுக்கு பின்னாடி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நூயுவா தியாங்கோட கிராணி வந்து அந்த பேரை வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேவா? நூயுவா தியாங்கோ நம்ம மேல பார்த்த ரைட்டர். குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, நடுவுல ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு, ஆப்போசிட்ல தான் அவங்க நின்னாங்க, அதனால சாப்பாடுக்கு வழியிலும் கொடுத்தாங்க. அப்புறம் பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் 1977 பப்ளிகேஷன் ஒரு பெரிய கதை பார்த்தோம்ல, அந்த நியூ தியாங்கோ. ஓகேவா? நியூ தியாங்கோட கிராணி தான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா கேமோ அப்படின்ற நேம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு நேம் வந்து கேமோ பிரெத் வைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேமோ பிரெத் வைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ். இதே டைட்டில் யார் ஒர்க் எழுதியிருப்பா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு? உங்களுக்கு தெரியும் 1980 பப்ளிஷ் இருக்கும் அந்த ஒர்க் வந்து. கோல்டிங் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஜேம்ஸ் கோல்டிங். இல்ல வில்லியம் கோல்டிங். ஜேம்ஸ் இல்ல, வில்லியம் கோல்டிங். கரெக்ட். வில்லியம் கோல்டிங் எந்த இயர்ல அந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு? 1980. என்னடா? வெரி குட். 1980 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து என்ன ஒர்க்? அவர் என்ன அவார்ட் வாங்கியிருப்பாரு அதுக்கு? அவரு புக்கர் பிரைஸ். புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு 1918ல. 1980ல 80ல வில்லியம் கோல்டிங்னு பாக்குறோம். அப்ப வில்லியம் கோல்டிங்கோட டெபியூ ஒர்க் என்ன? வில்லியம் கோல்டிங்கோட டெபியூ ஒர்க் என்ன? கூட சொன்ன நிறைய பப்ளிஷர்ஸ் கிட்ட கொண்டு போனாங்க, யாருமே வாங்கிக்கல. கடைசி பார்த்தா அந்த புக் சரியான ஹிட்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த பசங்க கூட அவங்களோட இன்னசென்ட் இழந்துட்டாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா, லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ். ஓகே, லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 19 அந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. 1954. ஓகேவா? லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸோட பப்ளிகேஷன் இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1954. அதுதான் அவரோட டெபியூ ஒர்க். வில்லியம் கோல்டிங் ஓடுது. வில்லியம் கோல்டிங் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1983. 83. எஸ், 1983. அப்ப 82ல யார் வாங்கியிருப்பா? கேப்ரியல் காஷாமாஸ். கேப்ரியல் காஷா மார்க்ஸ் வந்து 82ல வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வில்லியம் கோல்டிங் வந்து அந்த ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் வந்து ஒரு ட்ரிலஜி கீழே பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அது ட்ரிலஜி டு த ஓகே. ஒரு கதை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மண்டல நிற்கும். சரியா? வில்லியம் கோல்டிங்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் கரெக்டா ஞாபகம் வருது. நான் கேட்கறதுல அது ஒன்று கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. 1980 பப்ளிகேஷன் புக்கர் பிரைஸ் வாங்குச்சு, அது ஃபைன். டெபியூ ஒர்க் என்னன்னு கேட்டா லைட்டா க்ளூ கொடுத்தா லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ்ன்றது மண்டல வரைக்கும் 1954 இயர் நீங்க மறந்து போறீங்க. வி ஹேவ் டு மெமரைஸ் இட். அதை நம்ம படிக்கணும். 1954 அப்படின்றத என்ன ட்ரிலஜிக்கு வருது அப்படின்றத நீங்க மறந்து போறீங்க. அது என்ன ட்ரிலஜிக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா டு த எண்ட்ஸ் ஆஃப் எர்த். ஓகேவா? டு த எண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொன்னா உலகம் வந்து அழிஞ்சு போகுதுன்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டு த எண்ட் ஆஃப் எர்த்னா உலகம் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ டு த எண்ட் ஆஃப் எர்த் அப்படின்ற ட்ரிலஜிக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஒர்க்கா தான் அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. ரிமைனிங் 2 ஒர்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு மறந்து போகுது. உலகம் வந்து அழிய போகுது அப்படின்னு சொன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிருவோம், எல்லாருமே இறந்து போயிரும், எல்லாரும்னா எல்லாமே இந்த பில்டிங், காசு, பணம் எல்லாமே போயிரும். அப்போ எல்லாமே க்ளோஸ். அதனால அந்த ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்றதுக்கு அந்த ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் உங்களுக்கு மண்டையில நிக்குது இல்ல, அப்போ ஹெட்டிங்கை வச்சு எண்ட் ஆஃப் த எர்த் அப்படின்றது அந்த ட்ரிலஜியோட டைட்டில். அப்படித்தானே? அந்த டைட்டில் இருந்தே நம்ம கதை எடுத்துப்போம். உலகம் வந்து முடிய போகுது அப்படின்றது அந்த டைட்டில் வந்து சொல்லுது. சரியா? அப்ப அதுல இருந்து எல்லாருமே க்ளோஸ் ஆயிருவோம் அப்படின்றது செகண்ட் ஒர்க். அதுதான் வந்து க்ளோஸ் குவாட்ரேட்ஸ் அப்படின்றது ஒரு செகண்ட் ஒர்க். ஓகேவா? அப்போ எல்லாரும் இறந்து போறோம், எல்லாரும் இறந்து போறோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும் அப்படின்னா ஃபயர் வரும், விண்ட் வரும், எல்லாமே வரும். அப்போ தேர்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஃபயர் டவுன் பிலோ.
இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த லேண்ட் எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு உள்ள பார்த்தா உள்ள வால்கோனம் வந்து கொதிச்சுட்டு இருக்கும், எல்லாரும் அதுக்குள்ள உடஞ்சு டம் டம்னு விழுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து மறக்கவே செய்யாது. ஓகேவா? பிகாஸ் எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு இப்ப வரைக்கும். டு த எண்ட்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னா உலகம் அழிய போகுது. அப்போ ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் எனக்கு எப்பவுமே மெட்டல் நிக்குது. அப்போ உலகம் அழிய போகுதுன்னு எப்படி அழியுது? எல்லாருமே க்ளோஸ் ஆயிரும். அப்போ க்ளோஸ் குவார்டர்ஸ் எல்லாருமே க்ளோஸ். ஆனா படத்துல பாக்குற மாதிரி அந்த ரோடு வந்து ரெண்டா பொழந்துட்டு உள்ள வந்து வல்கோனம் வருது. அப்போ வல்கோனம் அப்படின்றது ஃபயர். அதனால ஃபயர் டவுன் பிலோனா எனக்கு பிலோல ஃபயர் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுதான் வந்து வால்கனோன்றதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்போ ஃபயர் டவுன் பிலோ அப்படின்றது தேர்ட் ஒர்க். புரிகிறதா? எஸ் மேம். எஸ். இப்போ இந்த ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் பக்கத்துல இந்த கேமோ பிரெத் வெயிட் பக்கத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் ஒர்க் இருக்கா, அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் யார் எழுதுனா அப்படின்னா வில்லியம் கோல்டிங் எழுதணும். வில்லியம் கோல்டிங்கோட ட்ரிலஜி என்னன்றது அதை எழுதுங்க. இப்போ நான் சொன்ன 3 டைட்டில் எனக்கு டைட்டிலோட பக்கத்துல ஸ்கிரிபிள் பண்ணி வைங்க, அப்பதான் மண்டையில நிற்கும். ஸ்கிரிபிள் இட். இன்னும் 2 நாள் கழிச்சு மண்டே கேட்டேன் அப்படின்னா திருப்பி முடிக்க கூடாது. ஓகே, இதுக்கு கீழே அடுத்த கொஸ்டின் மிடில் பேசேஜ் இருக்கு. மிடில் பேசேஜ் நமக்கு தெரிஞ்சு யார் ஒர்க் எழுதியிருக்கா? நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஃபைனல் பேசேஜ், மிடில் பேசேஜ், என் பேசேஜ் சொல்லி நம்ம நிறைய பேசேஜ் படிச்சிருக்கோம். அதுல மிடில் பேசேஜ் நமக்கு தெரிஞ்சவங்க யார் எழுதியிருக்கா? ஒரு இந்தியன் ரைட்டர். அவரோட நான் ஃபிக்ஷனல் ஒர்க் அவர் எழுதியிருப்பார். அதை கான்ட்ரோவர்ஷியலான ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதுவாரு. பார்த்த சாரதியா? பார்த்த சாரதி கிடையாதுடா. என்னடா சொன்னீங்க விஷ்ணுபிரியா? கரெக்டா, விஎஸ் நைபால். ஓகேவா? மிடில் பேசேஜ் அப்படின்ற டைட்டில் நான் ஃபிக்ஷன் ஒர்க் யார் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா விஎஸ் நைபால். நீ விஎஸ் நைபால் அப்படின்னா நாய் வந்து கடிச்சிருச்சு, ரொம்ப சாரோவா ஃபீல் பண்ணீங்க, அந்த நாய் எந்த தெருவில் இருக்கு, எந்த வீடு இருக்குன்ற கதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி ஞாபகம் இருக்க வேண்டியது அவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க் வந்து மிடில் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிடில் பேசேஜ் அப்படின்ற டைட்டில் யாரும் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஎஸ் நைபாலும் எழுதியிருப்பாரு. கிளியரா? எஸ் மேம். எஸ். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னா டெரக் வால்காட். டெரக் வால்காட்டை இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். சரியா? டெரக் வால்காட் அப்படின்னா அதுல ஒரு ஒர்க்குக்கு டைட்டில் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். இந்த ஒர்க்குக்கு டெரக் வால்காட் இருந்து டைட்டில் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின். இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் யாரோட ஒர்க்குடா? ஜார்ஜ் லாமிங். எஸ், ஜார்ஜ் லாமிங். அப்ப கண்டர் கிராஸ் அப்படின்றவங்க எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? கண்டர் கிராஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ஒரே நம்பர்ல வரும். அது கண்டர் கிராஸ் தானே? கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டா தான் சொல்றேன். கண்டர் கிராஸ் தான். கண்டர் கிராஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? மறந்து போயிடுச்சா? ஒரே நம்பர் 999. அவ்வளவுதான்டா. 1999ல கண்டர் கிராஸ் அப்படின்ற ஒருத்தவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்த கண்டர் கிராஸ் உங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டர் கிராஸ் வந்து 1999ல வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்களோட ஒர்க் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன், அது மட்டும் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இவரை நான் எந்த புக்ல போட்டிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் இவங்களோட ஒரே ஒரு ட்ரிலஜி மட்டும் இம்பார்ட்டன்ட். இதுல எங்கேயாவது சைட்ல ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா நோபல் பிரைஸ் லிஸ்ட் நம்ம புக்குள்ள பின்னாடி இருக்கும்ல, அதுல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. எங்க நீங்க ஆஃப் அண்ட் பாப்பீங்களோ அங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் புதுசா கேட்க கூடாது. சோ கண்டர் கிராஸ் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோபல் பிரைஸ் வந்து 1999ல வாங்கியிருப்பாங்க அப்படின்றது மொதல் பாயிண்ட். சரியா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அவங்களோட டெபியூ ஒர்க் என்ன? டெபியூனா ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த டின் ட்ரம். த டின், TIN, டின் ட்ரம், DRUM, த டின் ட்ரம் 1959ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? த டின், டின்னா நம்ம பாட்டில் டின் குடிப்போம்ல, பெப்சி கோலா, அந்த டின். த டின் ட்ரம், DRUM, ட்ரம் 1959ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த டெபியூ ஒர்க்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும். ஓகேவா? மேஜிக்கல் ரியலிசம்னா மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பிரிட் வந்து அங்க இருக்கிற மாதிரி, இல்லைன்னா மேஜிக்கல் திங்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மேஜிக்கல் ரியலிசம் வந்து அதுல இருக்கும். தென் இவங்களோட முக்கியமான ட்ரிலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டான்சிங் ட்ரிலஜி. டான்சிங்க்கு ஸ்பெல்லிங் வந்து DANZIG, DANZIG, டான்சிங் ட்ரிலஜி. ஓகேவா? டான்சிங் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டான்சிங் ட்ரிலஜி எழுதியாச்சா? எஸ் மேம். அந்த டான்சிங் ட்ரிலஜிக்கு கீழே பப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த டின் ட்ரம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒர்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க், த டின் ட்ரம். ஓகேவா? செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா கேட் அண்ட் மவுஸ். கேட் அண்ட் மவுஸ். கேட் அண்ட் மவுஸ். தேர்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டாக் இயர்ஸ். டாக், DOG, டாக், இயர், YEAR, டாக் இயர், YEAR. ஓகேவா? மொத்தமே உங்களுக்கு 3 ஒர்க் தான் படிச்சிருக்கோம். அதுல மொதல் ஒர்க் தான் உங்களோட டெபியூ ஒர்க்கும் கூட, டின் ட்ரம். அதனால தான் டெபியூ ஒர்க்குன்னு தனியா சொன்னேன், ட்ரிலஜி நான் தனியா சொன்னேன். ஓகேவா? கண்டர் கிராஸோடது வந்து டான்சிங் ட்ரிலஜி. டின் ட்ரம்
கேட் அண்ட் மவுஸ், டாக் இயர்ஸ், இதுல எல்லாமே அனிமல்ஸோட நேம் தான். கேட்டு, மவுஸ், டாக். அப்புறம் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டின்ட்ரம். ஓகேவா? ஸோ டின்ட்ரம், கேட் அண்ட் மவுஸ், டாக் இயர்ஸ், இது மூணுமே வந்து டான்சிங் ட்ரிலஜி. கண்டர் கிராஸோடது. கண்டர் கிராஸ் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1999 வாங்கியிருப்பாங்க அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அண்ட் இன்னொன்று நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் அ ஜெர்மன் நாவலிஸ்ட். ஹீ இஸ் அ ஜெர்மன் நாவலிஸ்ட். ஜெர்மன், GERMAN, ஜெர்மன் நாவலிஸ்ட். ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. இயர் வந்து 1959, 1961, 1963. 1959, 1961, 1963. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. எஸ். ஸோ டெரக் வால்காட். ஓகேவா? ஸோ டெரக் வால்காட் வந்து 1992 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஓமிராஸ். ஓமிராஸ் அப்படின்றது நான் அன்னைக்கு எக்ஸாம் வச்சிருக்கும் போது இது ஒரு ஆப்ஷன்ல நான் கொடுத்திருந்தேன். ஓமிராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓமிராஸ் வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா டெரக் வால்காட்டோட. கொஸ்டின் பேப்பரை சார்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓமிராஸ் வந்து 1990 பப்ளிஷ் ஆயிருக்கும். இம்பார்ட்டன்டான ஒர்க் இது. வந்து அவரோட எபிக் போம். எபிக்னா நல்ல பெருசா இருக்கும். ஓகே, எபிக் போம். கேரக்டர் வந்து எதுல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஹோமரோட இலியட்ல இருந்து அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரோஜன் வார் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இன் கிரீன் நைட். இது எல்லாமே அவரோட மைனரான ஒர்க். ட்ரோஜன் வாரும் சரி, இன் கிரீன் நைட்டும் சரி, அவரோட மைனரான ஒர்க். ஓமிராஸ் வந்து இம்பார்ட்டன்ட். தென் இவரோட பிளேஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இது ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். ஓகேவா? ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. டெரக் வால்காட்டோடது, 1971. சரியா? மங்கி நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னால அந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும்? நாய்ஸா இருக்கும். எல்லாம் வீல்னு கத்திக்கிட்டு அந்த மரமும் இந்த மரமும் தவிக்கிட்டே இருக்கும். அதனால இவரோட செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த ஐசில் ஃபுல் ஆஃப் நாய்ஸ் அப்படின்றது செகண்ட் ஒர்க். ஓகேவா? ஐசில்னா ஒரு இடம், ஏதோ ஒரு பிளேஸ்ல. ஓகேவா? ஐசில் ஃபுல் ஆஃப் நாய்ஸ்னா இடம் ஃபுல்லாவே ரொம்ப நாய்ஸா இருக்கு. எதனால? அது குரங்குனால ரொம்ப நாய்ஸா இருக்கு. ஸோ ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன், ஐசில் ஃபுல் ஆஃப் நாய்ஸ் அப்படின்றது செகண்ட் ஒர்க். ஓகேவா? ஓடசி வந்து அந்த கதை கூட சேராது. ஸோ த ஓடசி ஸ்டேஜ் வெர்ஷன் அப்படின்றது அவங்களோட ஒர்க். அப்புறம் ஃபேர் கிரை ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படின்றது இவங்களோட ஒர்க். நம்ம ஆல்ரெடி கிரை த பிளிகாக், கிரை நிறைய ஒர்க் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபேர் கிரை ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒர்க் வந்து அவங்களோட போம். தென் எக்ஸாம்ல இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா இந்த CS ஹிஸ்டரி. இது இவரோட மேஜர் ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே படிக்கும் போது ஒமிட் பண்ணிடுவோம். ஒரு தடவை மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்டான் அந்த CS ஹிஸ்டரி அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசா தெரியல. பட் அது வந்து டெரக் வால்காட்டோட ஒர்க். ஏன்னா டெரக் வால்காட் அப்படின்னால மேஜரான ஒர்க் ஃபர்ஸ்ட் 4 ஒர்க். அப்புறம் மேல நம்ம பார்த்தா ஓமிராஸ். இதை தாண்டி அவன் கேள்வி எதை கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா CS ஹிஸ்டரி அப்படின்ற ஒர்க்கை பார்த்துட்டான். அதுல இருந்து தான் வந்து அது மேஜர் ஒர்க்கா மாறிடுச்சு. ஓகேவா? இது Yes, ma'am. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கால் பிலிப்ஸ். கால் பிலிப்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து நம்ம படிச்சிருக்கோம். பிலிப்ஸ் அப்படின்றது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பிலிப்ஸ் என்னது? பிலிப்ஸ் Bulb. பல்பு. ஓகேவா? சோ பல்ப் கால் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரை நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபைனஸ்ட் பேசேஜ் வந்து இவரோட ஒர்க். லைட்டை பிடிச்சிட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ரிவரை வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ கிராசிங் த ரிவர். அந்த லைட் இல்லன்றதுனால தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா டான்சிங் இன் தி டார்க். இது எல்லாமே லைட் ரிலேட்டடா வரும். ஸோ பிலிப்ஸ் அப்படின்றது லைட்டுன்றப்போ கால் பிலிப்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஃபைனல் பேசேஜ் இல்ல ஃபைனஸ்ட் பேசேஜ். அப்புறம் கிராசிங் த ரிவர், டான்சிங் இன் தி டார்க். இதுக்கு மூணுக்கும் இயர் தெரிய வேணாம். இதெல்லாம் கால் பிலிப்ஸோட ஒர்க் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கால் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கால் சர்ச்சில்னு ஒருத்தங்க ஞாபகம் வராங்க. அவங்களோட ஒர்க் என்ன? கால் சர்ச்சில் டாப் கேர்ள்ஸ். இன்னொரு ஒர்க் நம்ம ஒரே டைட்டில் படிச்சோம்டா. அது என்னதுடா? சீல ஸ்டார்ட் ஆகும். வெரி குட்ரா. Cloud9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது ரெண்டுமே வந்து கால் சர்ச்சிலோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா டாப் கேர்ள்ஸ்? Yes, ma'am. அவ்வளவுதான் கெரபியன் ரைட்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது எஜிப்தியன் ரைட்டர். இவர் தான் நான் அப்பதே கேட்டேன். நாகிக் மஃபூஃப் அப்படின்னு சொன்னல. இவர் வந்து ஒரு எஜிப்தியன் ரைட்டர்னு சொல்லி நம்ம வேற யாருமே படிச்சது கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் படிச்சிருந்தோம். எஜிப்தியன் ரைட்டர். நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1988 வாங்கியிருப்பாரு. இவரோட ட்ரிலஜி என்ன அப்படின்னா கைரோ ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த கைரோ அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரீட்டை தான் மீன் பண்ணுது. ஸ்ட்ரீட்டோட நேம். நம்ம ஊர்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு நேம் வச்சிருப்போம் தெரியுமா? அதே மாதிரி ஸ்ட்ரீட்டோட நேம் தான் வந்து இந்த இடத்துல அவர் டைட்டிலாவே வச்சிருந்திருப்பாரு. பேலஸ் வாக்கு, பேலஸ் ஆஃப் டிசையர், சுகர் ஸ்ட்ரீட். இது மூணுமே வந்து அந்த கைரோ ட்ரிலஜிக்கு கீழே வர 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஓகேவா? இது நெக்ஸ்ட் வந்து கெனடியன் ஸ்டார்ட் ஆகுது. கெனடியன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தியரிஸ். ஹோம்வொர்க் ஸ்டோரி கிளியர் தானே? Yes, ma'am. என்ன கொடுத்தேன்? Anne of Gables. ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் 1908 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். யார் ஆத்தர்? Lucy Maud. லூசி மாட் மாண்டெக்மெரி அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தரோட ஃபுல் நேம் வந்து வரும். சரியா? ஸோ நம்ம மேல வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
அது கண்டென்சேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே சிக்மண்ட் ஃப்ராய்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜாக்வஸ் லக்கான். லக்கான் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு இது தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கன் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு ரைட்டரோட ஒர்க் எடுத்து தலைவர் ஒரு ஸ்பீச்சா பேசினாரு அப்படின்னு சொன்னேன். அது யார் அந்த ஆத்தர்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஜாக்வஸ் லக்கான். எட்கர் ஆலன் போ. கரெக்ட். எட்கர் ஆலன் போவோட எந்த ஒர்க் எடுத்து ஸ்பீச்ல பேசியிருப்பாரு? பொருளாதார லெட்டர். கரெக்டா. புர்லாய்டு லெட்டர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை தான் வந்து ஜாக்வஸ் லக்கான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஒரு இதுல பேசியிருப்பாரு. கைஸ் ஒரே நிமிஷம். ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ ஜாக்வஸ் லக்கான் வந்து நம்ம அங்கே தான் படிச்சிருக்கோம், சரியா? ஸோ ஜாக்வஸ் லக்கானுக்கு நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா இந்த இருக்கு. ஸோ ஜாக்வஸ் லக்கான் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? த இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் த லெட்டர் இன் த அன்கான்ஷியஸ். இது தேவையில்லை. நமக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஜாக்வஸ் லக்கான் எந்த ஆத்தரை பத்தி பேசினாரு, அவரோட எந்த ஒர்க்கை பத்தி பேசினாரு அப்படின்றத நம்ம பாயிண்ட். ஜாக்வஸ் லக்கான் வந்து எட்கர் ஆலன் போ, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். காத்திக் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு. இவர் தான் வந்து டிடெக்டிவ் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அது இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. எட்கர் ஆலன் போ தான் வந்து. ஓகேவா? ஸோ எட்கர் ஆலன் போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட மேஜரான ஒர்க் வந்து புர்னாய்டு லெட்டர். அந்த ஒர்க்கை பத்தி வந்து ஜாக்வஸ் லக்கான் வந்து அவரோட பேப்பர் கீழே பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எட்கர் ஆலன் போ அப்படின்னு சொன்னா அவரோட ரேவன் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? வாட்ஸ் தி பப்ளிகேஷன் இயர் ஆஃப் ரேவன்? RAVEN 1845. கரெக்டா. 1845 தான் ரேவன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த பிலாசபி ஆஃப் கம்போசிஷன் வாட்ஸ் தி பப்ளிகேஷன் இயர்? அதுவும் நெட் கொஸ்டின். 46. கரெக்ட். 1846 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட போயட்ரி கலெக்ஷன் என்னன்றது டைரக்டா நெட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அவரோட போயட்ரி கலெக்ஷன் என்ன? ஒன் ஆஃப் தி மேஜர் கலெக்ஷன். அரபெல்லா அண்ட் கிராட்டஸ்க் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது தான் அவரோட போயட்ரி கலெக்ஷன். அது வந்து நெட் கொஸ்டின். ஓகேவா? அது வந்து எட்கர் ஆலன் போவோட இம்பார்ட்டன்டான போயட்ரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லக்கானை வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ லக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீஸ் அ ஃப்ரெஞ்ச் சைக்கோ அனலிஸ்ட், சரியா? இவரோட மேஜரான டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு டேர்ம் தான். அந்த கான்செப்ட் கீழே கொடுத்துருக்கேன்ல, மிரர் ஸ்டேஜ், த சின்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த சின்தோம் அப்படின்ற இந்த வேர்ட் வந்து இதுவரை எக்ஸாம்ல வந்ததே கிடையாது. மிரர் ஸ்டேஜ் வந்து ஆஃபன் கேட்டுட்டாங்க. அதனால மேபி அதுக்கப்புறம் அவன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்றதுனால நான் வந்து சின்தோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்க லக்கான் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெஞ்ச் சைக்கோ அனலிஸ்ட் அப்படின்ற பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஃபேமஸா ஒரு லைன் சொல்லிட்டே இருப்பாரு, த அன்கான்ஷியஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் அ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே எப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்த பேசும்போது நம்ம லாங்குவேஜ் வந்து அடுத்தடுத்த வேர்ட் என்னன்றதை எடுத்து கொடுக்குதோ அதே மாதிரி தான் நம்ம அன்கான்ஷியஸும் எப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ் மாதிரி அதுவும் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான லைனை வந்து ரிமார்க் பண்ணி இருப்பாரு. அந்த ஃபேமஸான லைன் என்னன்றதை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை முடிச்சுட்டு கான்செப்ட் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மிரர் ஸ்டேஜ் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் டேர்ம். ஓகேவா? அப்புறம் சின்தோம் அப்படின்றது புதுசு தான், ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க அதையும். அதுக்கு அடுத்தது அவர் எதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இமேஜினரி ஸ்டேஜுக்கும் சிம்பாலிக் ஸ்டேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்சியேஷன் வச்சு பேசியிருப்பாரு. எப்படி நம்ம வந்து மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி அப்படின்னு சொன்னா நம்ம யாருன்னு சொல்லுவோம்? யார் மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி பத்தி பேசியிருப்பாரு? மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி, லிட்டரரினஸ், யாரோட டேர்ம்ஸ் இதெல்லாம்? மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி, லிட்டரரினஸ். ரோமன் ஜேக்கப்சன். ஓகேவா? ரோமன் ஜேக்கப்சனோட டேர்ம் தான் மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி, லிட்டரரினஸ். அது எல்லாமே ரோமன் ஜேக்கப்சனோடது. அதே மாதிரி தான் இங்க இமேஜினரி ஸ்டேஜுக்கும் சிம்பாலிக் ஸ்டேஜுக்கும் யார் வந்து வித்தியாசம் சொன்னா, யார் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா ஜாக்வஸ் லக்கான். அண்ட் தென் மிரர் ஸ்டேஜ் அப்படின்றது அவரோட கான்செப்டை தாண்டி அதே டைட்டில் ஒரு ஒர்க்கும் எழுதியிருப்பாரு. நீ மேபி கேட்டா உங்களுக்கு அதை ஈஸியா அட்டன் பண்ண முடியும். மிரர் ஸ்டேஜ் ஒர்க் யார் எழுதினா அப்படின்னு ஜாக்வஸ் லக்கான். ஒரு பப்ளிகேஷன் இயர் அப்படின்னா 1949 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், சரியா? இதுல அவர் ஸ்டேஜஸ் பத்தி என்னென்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இமேஜினரி ஸ்டேஜ், சிம்பாலிக் ஸ்டேஜ், மிரர் ஸ்டேஜ், 3 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. இது எல்லாமே வந்து ஒரு குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கிறத பத்தி அவர் பேசியிருப்பாரு. ஓகேவா? சோ இமேஜினரி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, செல்ஃபுக்கும் அதற்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத அதை அனலைஸ் பண்றதா அவர் வந்து இமேஜினரி ஸ்டேஜ் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. சிம்பாலிக் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் அதே மாதிரி டிஃபரன்ஸ் தான். ஒரு குட்டி குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஃபேண்ட். ஓகேவா? இன்ஃபேண்ட் ஆல்ரெடி இன்டர்னைசைஸ் த இன்ஹெரிட் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஸ் சச்சஸ் மேனுக்கும் விமனுக்கும், அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும், ஃபாதருக்கும் சன்னுக்கும், மதருக்கும் டாட்டருக்கும். அதுதான் வந்து சிம்பாலிக் ஸ்டேஜ்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மிரர் ஸ்டேஜ். மிரர்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்ததெல்லாம் கண்ணாடி பார்த்திருக்காது, அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்கவே தெரியும். அப்போ அது நடந்து போறதுலயோ தவழ்ந்து போற வயசுலயோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிரருக்கு போய் முன்னாடி நின்று அந்த மிரர் டொப்புன்னு கையை வச்சு அடைச்சிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல யாரும் நிக்கிறாங்க அப்படின்றதான் தாட். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா
தான் தெரியும். நம்ம தான் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அதுல பாத்துட்டு இருக்கோம். நம்ம யாரு, நம்மளோட ஐடென்டிஃபை, நம்மளோட செல்ஃப் என்ன அப்படின்றது அது அப்பதான் வந்து மிரர்ல அது பார்க்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அவர் மிரர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அவரோட முக்கியமான ஸ்டேஜ் வந்து மிரர் ஸ்டேஜ் தான். ரிமைனிங் ஸ்டேஜஸ்ன்றது டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜினரி ஸ்டேஜ், சிம்பாலிக் ஸ்டேஜ். எப்படி நம்ம சிக்மெண்ட் ஃப்ராய்டுக்கு வந்து சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4 ஸ்டேஜஸ் பத்தி பேசியிருப்பாரு, ஆனல், ஃபாலிக்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இவரும் இமேஜினரி ஸ்டேஜ், சிம்பாலிக் ஸ்டேஜ், மிரர் ஸ்டேஜ்ன்றது அவரோட மேஜரான ஒரு விஷயம். கிளியரா? எஸ் மேம். எஸ். கால் யூங் அடுத்த ஆத்தர் வந்து கால் யூங்க்கு நமக்கு ஆல்ரெடி என்ன பாயிண்ட் தெரியும்? நம்ம மேல ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, அவரோட கான்செப்ட் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? கால் யூங்கோட கான்செப்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா, எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இருக்கு எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அவரோடது. இன்னொன்று வந்து அவரோடது கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்றது அவரோடது. இது ஆல்ரெடி நெட் டேர்ம். ஓகேவா? கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்றது யாரோடது அப்படின்னு சொன்னா கால் யூங்கோடது. கால் யூங் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொன்னா மெமரிஸ், ட்ரீம்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது இவரோட ஆட்டோபயோகிராஃபி. அது இம்பார்ட்டன்டான ஒர்க் கிடையாது. இவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைக்காலஜி ஆஃப் த அன்கான்சியஸ், மாடர்ன் மேன் இன் சர்ச் ஆஃப் சோல், சைக்காலஜி ஆஃப் ஆல்கமி. நம்மளோட கால் யூங்க பொறுத்த வரைக்கும் இவரோட ஒர்க் என்னது, குரோனாலஜி என்னதுன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. கால் யூங்ல கேட்ட 2 கொஸ்டின், ஒன்று எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ், இன்னும் கலெக்டிவ் அன்கான்சியஸ். இது 2 மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எல்லாம் ஒர்க்ஸ் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ கலெக்டிவ் அன்கான்சியஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின பயத்தை வந்து நம்ம கிட்ட புகுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் வந்து ரொம்ப முன்னாடி ஃபேமஸா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க தெரியுமா, வெறும் 1 வயசு 1.5 வயசுன்னு குழந்தைங்க இருக்கும்ல, அந்த குழந்தைங்களுக்கு பயம்னா என்னதே தெரியாது. நம்ம தான் அந்த பயத்தை வந்து வளர வளர கூட்டுவோம். பல்லினா பயம், கர்ப்பாம்பூச்சினா பயம், பாம்புனா பயம் அப்படின்றத நம்ம வளர வளர அது பயம்னு அம்மா அப்பா வந்து ரியாக்ட் பண்றதுனாலதான் அந்த குழந்தையும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஒரு ஃபியர், ஸ்னேக்கை பார்த்தா, ஸ்பைடரை பார்த்தா பயப்படுதோ, அந்த பயத்தை வந்து எப்படி கொடுக்குறாங்க, கலெக்டிவா நம்ம அன்கான்சியஸாவே நமக்கு வந்து அதை கொடுத்துறாங்க. நம்ம அதை முன்ன பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அதை இப்ப ஸ்னேக்கை நான் என் வீட்டுக்குள்ள பாத்துருக்கேன்னு கேட்டா நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அதை நேர்ல பார்த்தது கூட கிடையாது. ஜூல ஒரு பெட்டிக்குள்ள மட்டும் தான் நான் ஸ்னேக் வந்து பாத்திருக்கேன். ஆனா அந்த ஸ்னேக் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம், பல்லி அப்படின்னாலே பயம். அது ஏன் அந்த பயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது எனக்கு பை பர்த்ல வந்த மாதிரியே எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா பை பர்த்ல அந்த குழந்தைக்கு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து பாய்சன் இல்லாத ஸ்னேக்கே ஏதோ ஒன்று உருளை விட்டுருப்பாங்க. ஒரு 4 ஸ்னேக்கோ 5 ஸ்னேக்கோ உருண்டு இருக்கும். அந்த பேபிஸ் எல்லாம் அந்த ஸ்னேக்கை பார்க்கும், தொடும், அடிக்கும், எல்லாமே பண்ணும். அந்த ஸ்னேக் ஒண்ணுமே பண்ணாது. அந்த குழந்தைக்கு அது பயமும் இருக்காது. அப்போ பயம் அப்படின்ற விஷயத்த வந்து வளர வளர அதை நம்ம பார்க்காமலே, நமக்கு தெரியாமலே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிரெயின்குள்ள வந்து இன்ஹெரிட் பண்றாங்க. அதுதான் வந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் இல்லைன்னா நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நம்ம கிட்ட அப்படியே பாஸ் பை பண்ணிடுறாங்க அப்படின்றதா வந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ். புரிகிறதா? அதர்ஸ்? எஸ் மேம். எஸ். கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்றது கால் யங்கோடது. அவரோட ஓகேடா, கால் யங்கோடது. அதுக்கப்புறம் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அவரோடது. இது 2 தான் நம்ம அவருக்கு பார்க்க போறோம். ஓகேவா? கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா எமிலி டுர்க்கியம் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. எமிலி டுர்க்கியம் அப்படின்றவங்க கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாங்க. சோ ஆப்ஷன்ல யார் இருக்கான்றத பாத்துக்கோங்க. கலெக்டிவ் அன்கான்சியஸ் சொல்லி டேர்ம் கொடுத்திருந்தா கால் யங். கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா எமிலி டுர்க்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது எஸ் மேம். எஸ். அடுத்த டாபிக் ஃபெமினிசம். நான் அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஹோம்வொர்க் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் தென் சார் வந்து உங்களுக்கு மேக்ஸ் நாளைக்கு டீல் பண்ணுவாங்க. நாளைக்குள்ள நீங்க ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு டீல் பண்றதுக்கு. அண்ட் தென் நீங்க கேட்ட மாதிரி ரிவிஷன் செஷன் நமக்கு 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4ல இருந்து எதையும் ஸ்கிப் பண்ணாம, டைமை வேஸ்ட் பண்ணாம, நான் என்ன ஷெடியூல் போட்டிருக்கணும் அந்த ஷெடியூல் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் வரதுக்குள்ளே நான் எல்லா போர்ஷனையும் ரிவைஸ் பண்ண வச்சிருவேன், டெஸ்ட் வச்சிருவேன். அது நீங்க அட்டனும் பண்ணிருவீங்க, படிச்சும் முடிச்சிருவீங்க. ஒரு ஃபுல்லா ஒரு கவரேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? டெய்லி கிளாஸ் என்ன நடக்குன்றதையும் கவர் பண்ணணும். நான் என்ன எக்ஸாம்னு சொல்லிருக்கணும் அதையும் நீங்க கவர் பண்ணணும். நான் ஹோம்வொர்க் ஸ்டோரி கொடுக்க தான் செய்வேன். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நான் கிளாஸ் முடிச்சிட்டா கூட ஹோம்வொர்க் ஸ்டோரிஸ் உங்களுக்கு புக்கர் ஒர்க்ல இருந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஐ மீன் புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல இம்பார்ட்டன்டான நாவல்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் உங்களுக்கு டெய்லி நான் ஒன்னு ஹோம்வொர்க் ஸ்டோரிஸ் மாதிரி கொடுப்பேன். அப்ப நீங்க டெய்லி படிக்க வேண்டியது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹோம்வொர்க் ஸ்டோரின்றத ஒரு நோட் போட்டு நீங்க கவர் பண்ணிட்டு வரதா இருக்கும். மேக்ஸ் டெஸ்ட்னு சொன்னா அந்த மேக்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த நாள் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எதுல தப்பு விடுறீங்க அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க கேட்ட மாதிரி நான் போட்ட ஷெடியூல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் சாட்டர்டே ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நான் வைக்கிறதே வேஸ்ட். நான் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது வேஸ்ட். நீங்க சும்மா உட்காந்து வந்துட்டு ஒரு 10 மார்க் 15 மார்க் எடுத்துட்டு போறது அதை விட வேஸ்ட். அதனால ஷெட்யூல் போட்டு ஃபுல் டே படிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இந்த குக்கிங், கிளீனிங், செமஸ்டர் எக்ஸாம் இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு 2 months படிச்சீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே guys, thank you for listening. தேங்க்யூ மேம். Thank you.